இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணை கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும். அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர், அவர்
எல்லோரும் தயவுசெய்து எழுந்து நின்று பாடுவோம். எத்தனை பேர் கர்த்தரை நம்புகிறீர்கள்? நாம் தான் இஸ்ரவேல், சபையார் தான் இன்னைக்கு இஸ்ரவேல், தேவ ஜனம். நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, வாழ்க்கையில் மிக முக்கியமான வேலை வந்து ஒரு கிறிஸ்தவனா ஒரு விசுவாசியாக செய்ய வேண்டிய வேலை வந்து விசுவாசிக்கணும், நம்பணும், கர்த்தரை நம்பணும். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் தான் வித்தியாசம். அவர்கள் கர்த்தரை நம்புவது அல்ல, கவலைப்படுறாங்க, பயப்படுறாங்க, வெறும் கவலைப்படுறாங்க, வெறும் பயப்படுறாங்க. பாருங்கள், உலகம் என்ன சொல்லுதுன்னு அதை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் என்ன? பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் வந்து சுருக்கமாக ஒரே வித்தியாசம்னு சொல்லிடலாம். நாம் விசுவாசிக்கிறோம், பல காரியங்களை விசுவாசிக்கிறோம், நம்முடைய கடவுளை பற்றி பல விஷயங்களை விசுவாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், நமக்கு நல்லதை செய்வார் என்று விசுவாசி, நம்மை விடுவிப்பார்னு விசுவாசிக்கிறோம், நாம் கர்த்தரை நம்புகிறோம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து, ஒருவேளை நீங்கள் புழுதில் இருக்கலாம், இன்னைக்கு சில பேர் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஒரு கீழ்த்தனமான ஒரு நிலையில் இருக்கலாம் வாழ்க்கையில். ஆனால் அது உங்கள் பெரிய பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு. ஏன்னா இப்போ தான் பாடணும் பாருங்கள், புழுதிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து. இன்னைக்கு நீங்கள் குப்பை மாதிரி நான் ஒரு நிலையில் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கூட அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கர்த்தரை நம்புறதுக்கு ரெடியா? அப்போ குப்பையிலிருந்து கூட உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார், நல்லவராயும் இருக்கிறார், பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார செய்வார். இப்போ தான் பாடணுங்க, பாடினதை நம்ப வேண்டும். இன்னைக்கு நீங்கள் அக்கினி போன்ற ஒரு சூழ்நிலையை அதில் கடந்து போயிட்டு இருந்தால் கூட அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ தான் பாடணும்ல, அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் நம்மோட இருப்பதாலே. கர்த்தரை நம்புறோமா, அதுதான் பெரிய விஷயம். வேற விதமாக சொல்கிறேன் பாருங்க, நம்முடைய பெரிய பிரச்சனை என்னது? கர்த்தரை நம்பாமல் போயிடுறோம் நிறைய நேரத்தில், அதுதான் பெரிய பிரச்சனை. நம்முடைய பிரச்சனையே கிடையாது. நம்முடைய பிரச்சனை என்ன? கர்த்தரை நம்பாம விட்டுறோம். உலகத்தின் பேச்சை கேட்டுட்டு கர்த்தரை சில நேரம் நம்பாம விட்டுறோம். பிசாசின் சத்தத்தை கேட்டுக்கிட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிடறோம், பயப்பட ஆரம்பிச்சிடறோம். இன்னைக்கு நம்ம ஆராதனை வேலையிலே இந்த கவலையும் இந்த பயத்தையும் நீக்குவோம், கர்த்தரை நம்புவோம். எல்லோரும் வாய் திறந்து சொல்லுவோம், நான் கர்த்தரை நம்புவேன். திரும்ப சொல்லுவோம், நான் கர்த்தரை நம்புவேன். அதை நீங்க பண்ண ரெடினா மற்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆகவே கர்த்தரை நம்புவோம், அவரை நல்ல நம்முடைய கவனத்தை அவர் மேல செலுத்துவோம். அவர் எப்படிப்பட்டவர்? இந்த அடுத்த பாடல் அதுதான் சொல்லுது பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர், வல்லவர், யுத்தத்தில் வல்லவர், பரிசுத்தமுள்ளவர், உன்னதமானவர், அவரை போல் வேற யாரும் இல்லை. ஆகவே நம்முடைய மனதெல்லாம் அவரை பற்றி இந்த காரியங்களால் நிரப்புவோம். மனதை நிரப்பி அவரை கருத்தோடு உண்மையோடு அர்த்தமுள்ள விதத்தில் துதிப்போம், உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாடுங்கள். துதித்து பாடுங்கள், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். உன்னதமானவர், மறைவில் இருப்பவர், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவார். உன்னதமானவர், மறைவில் இருப்பவர், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவார். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் புகுவாய், அவர் சிறகு
கோட்டையில் அடைக்கலம் புகுவாய். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். வல்லமையானவர், வல்லமையானவர், கரத்தில் இருப்பவர், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவார். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவர், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவார். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார், அவர் மகிமையில் தங்கிடுவாய். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார், அவர் மகிமையில் தங்கிடுவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். பரிசுத்தமானவர், பாதத்தில் இருப்பவர், பாரில் இயேசுவை பாடி போற்றுவார். பரிசுத்தமானவர், பாதத்தில் இருப்பவர், பாரில் இயேசுவை பாடி போற்றுவார். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார், அவர் ஆறுதல் பெற்றிடுவார். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார், அவர் ஆறுதல் பெற்றிடுவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள். அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். நல்லவர், வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். ஓ, கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். நல்லவர், வல்லவர், பெரியவர், உன்னதமானவர், பரிசுத்தமானவர். ஆண்டவரே, நீர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ வல்லவர், எவ்வளோ பெரியவர் என்பதை நீங்கள் எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எந்த அளவுக்கு நீர் எங்களுக்கு போதுமானவர் என்பதை நாங்கள் கண்டு அதை நிச்சயத்தோடு நம்பும்படி நீர் கிருபை செய்வீராக.
நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய தேவைகள் உங்களுக்கு முன்பாக ஒன்றும் கிடையாது. லேசான ஒரு காரியம். தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். உம்மை நம்ப எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. யெகோவாயீரே நந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹி சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாகினே. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம் என் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம் என் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் என்று பாடுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு
நாம் தொடர்ந்து அவரை துதிப்போம், தொடர்ந்து அவரை உயர்த்துவோம், சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் போதுமானவருக்கும் மிகவும் அதிகமானவராயிருக்கிறீர். ஓ, உம்மை போல் வேற யாரும் இல்லையே ஆண்டவரே. உடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், என்னுடைய வாழ்க்கையை நன்மையினால் நிரப்பி எங்களை திருப்திப்படுத்துகிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன், புதிய எதிர்காலத்தை தருகிற தேவன். ஓ, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவர். ஆண்டவர் மட்டும் இல்லை, எங்களுடைய ரட்சகர் மட்டும் இல்லை, எங்களுடைய மெய்ப்பர். ஓ, எங்களை சுகமாக்குகிறவர், எங்களை குணமாக்குகிறவர், ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஒவ்வொரு சில நிமிடங்கள் எடுத்து அவரை உயர்த்துவோம், இந்த இடத்தில் அவரை துதிப்போம், நன்றி செலுத்துவோம். காரங்களையும் குரல்களையும் அவர் முன்பாக ஏறெடுப்போம். நம்முடைய துதியை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஓ, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் நீர் எங்க மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உம்முடைய பிரசன்னத்தை இந்த துதி ஆராதனை வேளையிலும் நீர் விளங்க செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உயிர் தெழுந்த இயேசு எங்க மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறார் நம்புகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி நீர் எங்களுக்கு இன்னும் கிருபை செய்வீராக ஆண்டவர். ஆவியானவர் மூலமாய் உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படி ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரை நீர் எங்கள் மத்தியில் ஊற்றுவீராக, ஏராளம் தாராளமாய் ஊற்றுவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவரை வரவேற்கிறோம். ஆவியானவர் வந்து வல்லமையான ஒரு கிரியையை செய்வாராக. இந்த மீதி வேலையை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும்படி எங்களுடைய இருதயத்தையும் உள்ளத்தையும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆவியானவர் தாமே உடைய தாசனை நீர் அபிஷேகிப்பீராக. வல்லமையோடு தெளிவோடும் அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வாழ்க்கைகள் மாறும்படியாக, மறுரூபம் அடையும்படியாக, புதிய எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்பிக்கையும் பலனும் அடையும்படியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் பயன்படுத்துவீராக. எங்களோட பேசுவீராக ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி செய்யும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காணிக்கை தசமாகத்தினால கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென். நம்முடைய காணிக்கை தசமாகங்களை கரத்தில் எடுத்து வைத்துக் கொள்வோம். கொடுப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து நாம் கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். இந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறேன். ஆமென். இப்போது உதவியாளர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். உங்கள் காணிக்கை தசமபாகத்தை செலுத்தலாம். காணிக்கை தசமபாகத்தை வெறும் பணமாக மட்டுமல்ல, MODD செக்காக கூட நீங்கள் கொடுக்கலாம். திரையில் இந்த விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் இருக்குது பாருங்கள், அந்த பெயருக்கு உங்களுடைய MODD செக் அனுப்பலாம். AFT பேரில் இல்லை, AFT சர்ச்சுன்னு கிடையாது, அப்போஸ்டலிக் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்னு கிடையாது, டேபர்னாக்கிள்னு கிடையாது, விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன். ஆகவே தான் அந்த பேரை போட்டிருக்கோம், அதை மறந்துடாதீங்க. வெளியே ஸ்வைப்பிங் மிஷின்ஸும் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு மூலமாக கொடுக்க விரும்புகிறவர்கள் அந்த மிஷின்ஸை பயன்படுத்தி நீங்கள் கொடுக்கலாம். திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ஜான் அப்ரஹாம் அவர்களின் குமாரத்தி அனிதா பிரியாவுக்கும், நமது சபையை சேர்ந்த திருமதி திரு SR வெங்கடேசன் அவர்களின் குமாரர் பத்ரிக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையாக
நியாயமான காரணங்கள் உங்களில் எவருக்காக தெரியுமானால் அதை உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் முதலாவது ஓலை அறிவிப்பு இது. 2 முக்கிய அறிவிப்புகள். ஒன்று நம்முடைய குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டர் ஆராதனைகளை குறித்து. குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டர். குட் ஃப்ரைடே ஆராதனை எல்லா இடத்துலையும் வெளியே அந்த டைமிங்ஸ்லாம் அடித்து போட்டிருக்கு. 4 ஆராதனைகள் குட் ஃப்ரைடே அன்னைக்கு. காலையில் 6:30, 9 மணி, 11:30 மணி 3 மற்றும் மாலை 6:30 மணிக்கு 4 ஆராதனைகள். 6:30 மணி 9 மணி தமிழ், 11:30 மணிக்கு ஆங்கிலம், மாலை 6:30 மணிக்கு ஆங்கிலம் தமிழ். ஈஸ்டர் அன்னைக்கு 5 ஆராதனைகள். காலையில் 5 மணி, 7 மணி, மறுபடியும் 9:15 மணி. இந்த 3 ஆராதனைகளும் தமிழில் நடக்கும். ஈஸ்டர் 5, 7, 9:15. மாலை காலை 11:30 மணிக்கு ஆங்கிலம். 4 ஆராதனைகளில் 3 தமிழ் ஆராதனை, 1 ஆங்கில ஆராதனை. 5, 7, 9:15 தமிழ்லையும் 11:30 மணிக்கு ஆங்கிலத்தில் நடைபெறும். ஈஸ்டர் அன்னைக்கு வழக்கம் போல் நடைபெறுகிற மாலை ஆராதனை நடைபெறாது. இன்னொரு முக்கிய அறிவிப்பு, இந்த விபிஎஸ் தேதிகள் கொஞ்சம் மாற்றப்பட்டு இருக்குது. இது வரைக்கும் ஒரு தேதி அறிவிச்சிட்டு வந்தோம். இப்போது மே மாதம் 2ஆம் தேதி முதல் மே மாதம் 12ஆம் தேதி வரை விபிஎஸ் நடைபெறும். தயவுசெய்து அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மே மாதம் 2ஆம் தேதி முதல் மே மாதம் 12ஆம் தேதி வரை. இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண டேட் கிடையாது, இதுதான் மாற்றப்பட்டு இருக்குது. மற்றவர்களுக்கும் தயவுசெய்து அதை அறிவியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 53, 4, 5, 6. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ ஒரு தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை குறித்து போதித்து வருகிறோம். இயேசுவின் இரத்தம் எப்படி கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டு அதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து நான் சொல்லி வருகிறேன். தேவன் இப்படி தான் மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். வேத வசனம் இதை நமக்கு எடுத்து போதிக்கிறது. இந்த இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை புரிந்து கொண்டு அதன் மூலமாக உண்டாகிற சகல பாக்கியங்களையும் ஸ்லாக்கியங்களையும் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். அதை எப்படி பெற்று அனுபவிக்கிறது என்பதற்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பஸ்கா அனுசரிப்பின் போது இரத்தம் சிந்தப்பட்டு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை சிந்தி அதை எடுத்து சட்டத்திலும் நிலைக்காலிலும் பூசினார்களாம். பூசிட்டு அதுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டாங்க வீட்டு உள்ளுக்கு. அங்கே சங்கார தூதன் அவர்களை கடந்து போகிறான் என்று சொன்ன அந்த இரத்தம் அடையாளமாக இருக்கிறது. இவருடைய வீட்டு வாசலில் இந்த இரத்தம் அடையாளமாக இருக்கிறது. அவங்க அப்ளை பண்ணி அந்த இரத்தத்தை பூசி அதன் மூலமாக பாதுகாப்பு அடைந்தது போல் நாம் எப்படி இந்த இரத்தத்தை எடுத்து சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை எடுத்து, ஏன்னா அதெல்லாம் இதுக்கு தான் அடையாளமாக இருக்கிறது. அது ஒரு கர்த்தர் ஒரு போதனையை அங்கே கொடுக்கிறார் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக. ஆனால் உண்மையாகவே தேவாட்டுக்குட்டி இயேசு அவர் தான் நம்முடைய பாவத்தை போக்குகிறவர். கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தை எடுத்து எப்படி நம்முடைய இருதயமாகிய நிலக்கால்களையும் சட்டத்திலையும் பூசி எப்படி தெய்வீக ஆசீர்வாதங்கள் அநேகவற்றை நான் சொந்தமாக்கி கொள்வது என்பதை குறித்து நான் போதித்து வருகிறேன். இதில் முக்கியமாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களை நாம் பார்த்தோம். அங்கே எப்படி அவர்கள் பிசாசை ஜெயித்தார்கள், பரிசுத்தவான்கள் எப்படி பிசாசை ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. குற்றஞ்சாட்டுகிறவனாகிய பிசாசு தேவனுடைய சமூகத்திலே நம் மீது இரவும் பகலும் குற்றஞ்சாட்டுகிறானாம். அவனை தோற்கடித்தார்களாம். எப்படி தோற்கடித்தார்கள்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் என்று எழுதியிருக்கிறது. 3 காரியங்கள் இருக்கிறது: ஆட்டுக்குட்டியின் இரத்தம், வசனம், சாட்சி. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் 2000 ஆண்டுகள் முன்பதாக தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டது.
வசனம் அங்கே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக நமக்கு என்னவெல்லாம் உண்டாயிருக்கிறது என்பதை போதிக்கிறது. வேத வசனத்தில் பாருங்கள், நான் காண்பித்து வருகிறேன். தோலினாலான ஆடை முதற்கொண்டு பஸ்கா அனுசரிப்பிலிருந்து பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாம் இதைத்தான் போதிக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் ஏராளமாக கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு என்னெல்லாம் உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து நாம் நிறைய வாசிக்கிறோம். வேதம் முழுக்க அதை போதிக்கிறது. அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது, வசனம் நமக்கு அதன் மூலமாக என்ன உண்டாயிருக்குன்னு சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய சாட்சி அங்கே இல்லாவிட்டால், அதாவது நாம் அதை குறித்து சாட்சியிடாவிட்டால் அங்கே ஒன்றும் நடக்காது என்பதை காண்பித்தேன் உங்களுக்கு. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சாட்சியிட வேண்டும். நாம் சாட்சியிடாத வரைக்கும் ரத்தம் சிந்தப்பட்டாலும் வசனம் அதை பற்றி போதிச்சாலும் அதனால் எந்த நன்மையும் இல்லை. அதை எடுத்து எப்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்தி அதை எடுத்து பூசின பிறகு தான் அவங்களுக்கு நன்மை உண்டாகிறது பஸ்கா அனுசரிப்பின் போது. அப்போ அதுபோலவே தான் இதுவும். இயேசு மரித்தார், இரத்தத்தை சிந்தினார், வசனம் அதை குறித்து போதிக்கிறது. இருந்தால் அநேகர் அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை பெறுகிறதில்லை, அந்த ஸ்லாக்கியங்களையும் பாக்கியங்களும் பெற்று அனுபவிக்கிறதில்லை. ஏன்னா இவருடைய சாட்சி அதில் இல்லை. நிறைய நேரத்தில் இவங்க ஏன் அதை அறிக்கை செய்ய மறுக்கிறார்கள் என்று சொன்னால், அறிக்கை செய்ய தவறுகிறார்கள் என்று சொன்னால், அதை குறித்து ஒன்றும் அறியாமல் இருக்கிறார்கள். என்ன நடந்தது, எப்படி ரத்தம் சிந்தப்பட்டது, அதன் மூலமாக என்ன நடந்திருக்குன்னே ஒன்றும் தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் போதிக்க ஆரம்பித்தேன். ஒன்று, பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அதை 2 வாரமாக போதித்தேன். இப்பொழுது இன்றைக்கு தெய்வீக சுகம், சரீர சுகத்தை குறித்து நான் போதிக்க விரும்புகிறேன். பார்ப்போம். 83 நாளில் எப்படி ஆரம்பிக்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று 2 வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பாடுகள் துக்கங்கள்னு. ஆனால் உண்மையாகவே இங்கே பாடுகளுக்கு பதிலாக வியாதிகள் என்றும் துக்கங்களுக்கு பதிலாக வேதனைகள் அல்லது வலிகள் என்றும் மொழிபெயர்த்திருக்க வேண்டும் என்று ஏராளமான பேர் சுட்டி காண்பிக்கிறார்கள். லிட்ரலாக அதை மொழிபெயர்க்கணும், அப்படி தான் மொழிபெயர்க்கணும்னு. அதுக்கு வர்றேன் கொஞ்சம் நேரத்தில். ஆனால் முதல்ல இதை பார்ப்போம். அப்போ அது வியாதி வேதனை என்று மொழிபெயர்த்தோமானால் இப்படி வரும், அவர் நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்னு வரும். அப்படி வாசித்தீங்கன்னா, நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ ரிசல்ட் இதுதான், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்ங்கிறது தான் ரிசல்ட்டு. ஏன் இந்த ரிசல்ட்டு? ஏன்னா நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கல்வாரி சிலுவையில் உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை அவர் காயப்பட்டார், உழுத நிலம் போல் ஆயிற்றான் அவருடைய சரீரம், இரத்தத்தில் தோய்த்தெடுக்கப்பட்ட சரீரம் மாதிரி இருந்தது. அந்த கோர காட்சியை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் அவ்வளவு காயங்கள், ஏன் அவ்வளவு அவருடைய தழும்புகளை குறித்து வேதவசனம் கூறுகிறது. ஏன் உடலெல்லாம் காயம் உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை? ஏன்னா உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை நாம் சுகத்தை பெறும்படியாக தம்முடைய சரீரத்திலே அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். கல்வாரி இட் வாஸ் a place of exchange. நம்முடைய தண்டனையெல்லாம் அவர் மீது போனது, மன்னிப்பெல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு. காயங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், சுகத்தை எல்லாம் நாம் அடையும்படியாக. இப்படிதான் எக்ஸ்சேஞ்ச் அங்கே நடக்கிறது. அப்போ வேத வசனம் இங்கே அப்படி தான் சொல்லுகிறது. அவர் நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்ங்கிறத எப்படி மொழிபெயர்க்கணுங்கிறாங்கன்னா, ஹீலிங் வாஸ் obtained ஃபார் us. சுகம், தெய்வீக சுகம் அங்கே நமக்காக சம்பாதிக்கப்பட்டது, சம்பாதித்து வைக்கப்பட்டது, பெற்று வைக்கப்பட்டது அப்படின்னு மொழிபெயர்க்கணுன்றாங்க. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அதாவது அவர் நம்முடைய நோய்களையும் அவர் நம்முடைய வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டபடினாலே சுகம் இப்படியாக நமக்கு சம்பாதித்து வைக்கப்பட்டது என்று வாசிப்பது தான் சரின்றாங்க. சரி, ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என்னையா பாடுகள் துக்கங்கள்னு இருக்குது, நீங்கள் அதை வியாதிகள் வேதனைன்னு மாற்றலாமா? அதை
மாற்றுறது தவறாச்சே அப்படிங்கிறாங்க. எப்படி நீங்கள் சொல்லலாம் வியாதியை தான் சுமந்தாருன்னு? பாடுகள் துக்கங்கள்னு ஜென்ரலாக தானே சொல்லியிருக்கு. ஒருவேளை வியாதி அதில் இருக்கலாம், பாடுகளில் வியாதி அதில் ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் ஒரு மாதிரி ஜென்ரலாக சொல்லியிருக்குது. அப்போ ஜென்ரலாக தானே நம்ம எடுத்துக்கணும் பாடுகள் துக்கங்கள்னு. எப்படி நீங்கள் வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் அப்படின்லாம் மொழிபெயர்க்கலாம், நீங்கள் வேதனைகள் அல்லது வலிகள்னு எப்படி மொழிபெயர்க்கலாம்னு கேட்குறாங்க. அதனால் அது கொஞ்சம் கவனிப்போம். அதாவது எபிரேய மொழியிலேருந்து தான் இது மொழிபெயர்த்திருக்கிறாங்க இல்லையா? எபிரேய மொழியில் அங்கே ஏதோ 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை தான் இங்கே பாடுகள் துக்கங்கள்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதை கரெக்டானு பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணுன்னா, அதே வார்த்தைகள் மற்ற இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, 19 வித்தியாசமான இடங்களில் அதே வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க. அந்த இடங்கள்லாம் ஒவ்வொரு முறையும் வியாதி, பலவீனம், நோய், வலி, வேதனை இப்படி தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது முதல் வார்த்தை வியாதி, நோய்கள் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. 2வது வார்த்தையை வேதனை, வலி அல்லது பலவீனம் என்று மொழிபெயர்க்கிறாங்க. இப்படி தான் அத்தனை இடத்துலையும் கிட்டத்தட்ட 19 இடத்துல வருதுன்றாங்க. அத்தனை இடத்துலையும் அப்படி தான் மொழிபெயர்த்துருக்காங்க பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியில் இந்த வார்த்தைகள் இங்கே மட்டும் இல்லை, அத்தனை இடத்துல வருது. அங்கெல்லாம் வியாதி வேதனை அப்படின்னு மொழிபெயர்த்துட்டு இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏதோ ஒரு காரணத்தினால பாடுகள் துக்கங்கள் என்று மொழிபெயர்த்துட்டாங்கன்றாங்க. ஆனால் இங்கே நம்ம யாருக்கும் இப்போ ஹீப்ரூ உள்ளே போனால் நம்ம சொல்கிறது தான் நம்பணும். இது இன்னொருத்தர் சொல்லி நம்ப வேண்டியதாக இருக்கும். நம்பலாம், இருந்தாலும் நம்ம அதை விட பெட்டர் ஆதாரத்தை தேடுறது தான் நல்லது. வேத வசனத்தில் சில காரியங்களில் நமக்கு புரியலன்னா, குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் புரியலன்னா, சில நேரத்தில் இந்த வசனங்களை அப்படியே புதிய ஏற்பாட்டில் கோட் பண்ணுறதை பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள், புதிய ஏற்பாட்டு நிருபங்களையோ அல்லது சுவிசேஷங்களையோ எழுதினவர்கள் இந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தை அப்படியே பிரயோஜனப்படுத்துகிறத பார்க்குறோம், சுட்டி காட்டுறத. அப்படி பார்க்கும்போது அந்த வசனங்களில் எப்படி அவர்கள் இதை புரிந்து வைத்து கொண்டார்கள்ங்கிறது வெளிப்படுகிறது. அது ஒரு நல்ல விதம். நம்ம எது உண்மைன்னு புரிந்து கொள்கிறதுக்கு அது ஒரு நல்ல விதம். அதுதான் வேத வியாக்கியான முறைகளை படிக்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஸ்கிரிப்சர் இன்டர்பிரட்ஸ் ஸ்கிரிப்சர்ன்றாங்க. வசனமே வசனத்தை வியாக்கியானம் செய்ய உதவுகிறது. மூல பாஷை தெரிஞ்சால் சரி போகலாம், அதில் எல்லாருக்கும் தெரியாது. தெரிஞ்சவங்க சொல்கிறத தெரியாதவங்க நம்பிக்க வேண்டியது தான். அதனால் அதுக்குள்ளேயே போகல. நம்ம அவ்வளோ 19 வசனத்தை எடுத்து வாசிக்கணும், அதுக்குள்ளேயே போகல. நம்ம அதுக்கு மேலே என்ன போகிறோம், ஸ்கிரிப்சர் இன்டர்பிரட் ஸ்கிரிப்சர், வேத வசனமே வசனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறது என்கிற முறையை பயன்படுத்தி இந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டில் 2 பேர் அப்படியே பயன்படுத்துகிறார்கள் 2 இடத்துல. அந்த 2 இடத்துக்கும் போய் அவர்கள் இந்த வசனத்தை எப்படி புரிந்து வைத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதை பார்க்கும்போது நமக்கு நிறைய காரியங்கள் அங்கே விளங்கும். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். மத்தேயு ஒரு யூதன், எபிரேய மொழியெல்லாம் நல்லா தெரிஞ்சவர். அதில் வாசித்துட்டு தான் அவர் பழைய ஏற்பாட்டை வாசித்துட்டு அந்த அறிவோடு தான் சில பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டுகிறார். மத்தேயுனுடைய ஒரு தனித்தன்மை என்னென்னா, நிறைய பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார் தன்னுடைய சுவிசேஷத்தில். காட்டி பழைய ஏற்பாடு வசனங்களை அப்படியே கோட் பண்ணுறார். கோட் பண்ணி, அதாவது இயேசு செஞ்ச சில காரியங்களை சொல்லி அதன் பிறகு என்ன சொல்கிறது, இந்த தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதுதான் அவருடைய பாணி. நிறைய இடத்துல அப்படி வருது, 1-2 இடத்துல இல்லை, திரும்ப அப்படி வருது. ஏதாவது ஒன்று இயேசு செஞ்சதை சொல்லுவார். சொல்லிவிட்டு இந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னதுனால் அதை நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவங்க ஆளுகளுக்கு, அந்த யூதர்களுக்கு இந்த இயேசுவை குறித்து தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குது, இவர் வருவார், இப்படிலாம் செய்வார் அப்படின்னு சொன்னது வேறு யாரையும் இல்லை, நீங்கள் யாரையோ மேசியா இனிமேல் வருவார்னு பார்த்துட்டு இருக்க வேணாம், அவர் தான் வந்துட்டார், அவர் தான் இதெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாருன்னு காண்பிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலேருந்து நிறைய கோட் பண்ணுறாரு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்க தீர்க்கதரிசிகள் நிறைவேறும்படியாக தான் இப்படி நடந்தது, இயேசு இப்படி செஞ்சாருன்னு சொல்கிறார். அதான் பாணி, அவருடைய பாணி. அதை பயன்படுத்துகிறார் பாருங்கள். இங்கே 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது ரொம்ப முக்கியம் அதை கவனிக்கிறது. ஏன்னா இது ஒரு அகடமிக் எக்ஸசைஸ் கிடையாது. இது ஏதோ ஒரு கல்லூரி பாடம் மாதிரி ஏதோ நமக்கு விளக்குறாரு, ஏதோ ஒரு கிறிஸ்தவ கொள்கையை விளக்குறார் போல இருக்குன்னு நினைக்க வேணாம். இது நம்முடைய சுகத்தை குறித்தது, தெய்வீக சுகத்தை குறித்தது.
இது ஏதோ பாடுகள் துக்கங்கள்னு ஜென்ரலாக புரிஞ்சு வச்சுக்கிட்டா அப்போ நம்ம சுகத்தை பெற தவறி விடுகிறோம், அதெல்லாம் நம்ப தவறி விடுகிறோம். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம் பாருங்கள். குறிப்பாக சொன்னால் தான் கரெக்டாக அதை பிடிக்க முடியும். பொதுவாக ஜென்ரலாக அப்படியே சொல்லிட்டு போனால் சில காரியங்கள்லாம் ஒன்றுமே விளங்காமல் போயிடும். ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய சுகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், நம்முடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், கல்வாரி சிலுவையில் எப்படி நம்முடைய நோய்களை சுமந்தார் என்பதை பேசிகிட்டு இருக்கிறோம். நோய்கள்னு ஏசாயா சொல்லலைன்னு சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி வியாக்கியானம் அந்த மாதிரி அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், இல்லை, நோய்களை தான் சொல்கிறாரு, வியாதியை தான் சொல்கிறாரு, வேதனையை தான் சொல்கிறாரு, பலவீனத்தை தான் சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன். எந்த ஆதாரத்தில் அதை சொல்கிறோம்? எந்த ஆதாரத்தின்படி அதை சொல்லுகிறோம்? சுகத்தை தான் சுமந்தாரா? அவர் சுகத்தை சுமந்திருந்தால், அப்போ வியாதியை சுமந்திருந்தால் நான் சுகத்தை அடைந்து கொள்ளலாம். வியாதியை தான் சுமந்தாரா? வியாதியை சுமந்திருந்தால் நான் சுகத்தை அடைந்து கொள்ளலாம். கல்வாரி சிலுவையே அப்படி தான். அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார்னா நாம் மன்னிக்கப்படலாம். அதான் கல்வாரி சிலுவை. அவர் காயத்தை ஏற்றுக்கொண்டார்னா நான் சுகமடையலாம். அவர் வியாதியை ஏற்றுக்கொண்டார்னா நான் சுகத்தை பெறலாம், இல்லையா? அப்போ அப்படி தான் அது. அப்போ ஏற்றுக்கொண்டாரா வியாதியையும் நோயையும்? அவர் ஏற்றுக்கொண்டாரா? அது உண்மைதானா அப்படிங்க பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான காரியம். அதனால தான் கொஞ்சம் சிரமம் எடுத்து இதை பார்க்குறோம், ஆராயிறோம். இது வெறும் ஒரு அகடமிக் ரீசனுக்காக கிடையாது. சுகம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, 100 கோடி உங்களுக்கு யாராவது பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா அது எந்த பேங்க்கில், எந்த ஊரில், எந்த பேங்க்கில், எந்த அக்கௌண்ட் நம்பரில் இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு சல்லி காசு கூட இல்லாமல் பசி பட்டினியில் செத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த காசு ஒரு நயா பைசா கூட பயன்பெறவே படாது. ஏன்னு சொன்னால் எங்கே இருக்குதுன்னு தெரியல, எந்த அக்கௌண்ட் நம்பருன்னு தெரியல. எங்கே போய் தேடுவீங்க? நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குதுன்னு, எந்த அக்கௌண்ட் நம்பரில் இருக்குது, அது உங்களுக்கு தானா அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் நீங்கள் போய் அதை பெறுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்யலாம், இல்லையா? அப்போ அறிந்து கொள்வது அவசியம். வியாதியை தான் சுமந்தாரான்றது அறிந்து கொள்வது அவசியம். இது 100 கோடி விவகாரம் இல்லை. 100 கோடி சம்பாரிச்சிடலாம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கர்த்தருடைய தயவு இருந்தால், அவருடைய ஞானம் இருந்தால் 100 கோடி கூட சம்பாதிக்கலாம். அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. அதை விட பெருசாக சம்பாதிச்சவங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. ஆனால் சுகத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியுமா? அமெரிக்காவில் இருந்த ஒரு ஆளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ வாசித்தேன் பாருங்கள். அந்த ஆள் இத்தனை மாதம் செத்துருவேன்னு சொல்லிட்டாரான் டாக்டர். சொன்ன உடனே அந்த ஆளுக்கு வந்து ஏராளமான வருமானம், ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் டாலர்கள் சம்பாதிக்கிறாள். அவர் சொன்னார், 10 வருஷத்துக்கு நான் திட்டமெல்லாம் போட்டு வச்சுட்டேனே, பிளானெல்லாம் போட்டு வச்சுட்டு அதை நிறைவேற்றுறதுக்கெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ திடீர்னு 2-3 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்கிறீங்களே, எனக்கு யாராவது 10 வருஷம் தர முடியுமா? ஒரு நாளைக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொன்னால் நான் கொடுத்துட்றேன். அது என்னானாலும் சரி, ஏன்னா பணம் நான் ஈஸியாக சம்பாரிச்சிடுவேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள், அந்த ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு கொடுத்து அந்த ஒரு நாள் ஜீவனை நான் வாங்கிக்கிறேன். யாராவது எனக்கு தர முடியுமா? இப்படி 10 வருஷம் எனக்கு தர முடியுமா அப்படின்னாரு. ஒரு மனுஷன் கூட. எத்தனை பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க? எத்தனை பேர் இன்றைக்கு உலகத்தில் ஆசைப்பட்டிருப்பாங்க? எத்தனை $1000 கேட்டாலும் தரேன்றாரு. ஒரு மனுஷனால் கூட தர முடியல, செத்தே போனாராம். ஒரு மனுஷனோட காப்பாற்ற முடியல. சுகத்தை எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனும் விலை கொடுத்து வாங்க முடியாது. எத்தனை 100 கோடி கொடுத்தாலும் சுகத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அப்பேற்பட்ட சுகத்தை கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் 100 கோடின்றது வெறும் எக்ஸாம்பிள், பேங்க்கில் போட்டது. அதை காட்டிலும் அதிகமாக சம்பாதித்து வைத்திருக்கிறார். நம்பர் போட்டு பக்கத்தில் 0 போட்டு அளவிடப்பட முடியாத ஒரு அபூர்வ பொக்கிஷத்தை, அருமையான காரியத்தை, எந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் நமக்கு வாங்கி தர முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாக கொடுத்துருக்கிறார். இதை இழந்து போகக்கூடாது பாருங்கள். அதனால தான் இதை எவ்வளோ தீவிரமாக போதிச்சிட்டு இருக்கிறேன். வெறும் 100 கோடியை போதிக்கிறதுனா எவ்வளோ பெரிய போதனை தேவையில்லை. இது அதை காட்டிலும் பெரிய காரியம். சுகம், தெய்வீக சுகம், சரீர சுகம், சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய மகிமைக்காக வாழ்வது, இதை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்படி சொன்னால் தான் கவனிப்பாங்க. சாகாமல் பிழைச்சிருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பையன் வந்து சொல்கிறான் பாருங்க, என்கிட்ட என் கோயிலுக்கு வர ஒரு வாலிப பையன் வந்து சொல்கிறான், நீங்கள் ஒருத்தர் தான்யா உயிரோடு இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கணும்னு சொல்கிறீங்க. மீதி பிரசங்கியாருங்கெல்லாம் நான் போன இடத்துலலாம் எல்லாம் சொல்கிறாங்க நான் போகிறதுக்கு ரெடின்றாங்க. நீங்கள் ஒருத்தர் தான் இங்கே இருக்கிறது பெட்டர்ன்றீங்க. நிச்சயமாக
உங்களுக்கும் சொல்கிறேன், இங்கே இருக்கிறது தான் பெட்டரு. என்ன அவசரம், பரலோகத்தில் அர்ஜென்ட்டாக கூப்பிட்றாங்களா? கிடையாது, யாரும் கூப்பிடல. கேட்டிங்கன்னா அங்கேயே சொல்லுவாங்க, வேணாம் அங்கேயே கடைன்னு. அதனால தான் அவர் போகும்போதே விட்டுட்டு போனார். விட்டுட்டு போகும்போது சீஷர்லாம் ஆன்னு பார்த்துட்டு இருந்தாங்களாம். தேவதூதன் அங்கே காட்சி அளித்து சொல்கிறான், என்ன அங்கே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆன்னு. போனவர் போனபடியே வருவார், போய் வேலையை பாருன்னா. எருசலேமுக்கு போங்க, அங்கே ஆவியை ஊற்றுவார். அதுக்கப்புறம் எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் முடிவு பரியந்தம் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. எவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் செய்யாமல் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்மளை விட்டுட்டு இவர் போயிட்டாருன்னு. அவர் போவாராமா, அவ்வளோதான். உங்களை விட்டுட்டு போனதுக்கும் காரணம் இருக்குது. இங்கே இருந்து ஒழுங்கா வேலையை பாருங்கன்னார். எத்தனை பேர் வேலையை பார்க்கறதுக்கு ரெடி? நான் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். நேற்று வரைக்கும் தஞ்சாவூரில் பிரசங்கம் பண்ணிட்டு நைட்டாக கிளம்பி இங்கே வந்து இப்போ இங்கே பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன். நான் வேலையை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? சரி, என்னையா கத்தரி அப்பவும் எடுத்துக்கொள்ளலாம். நான் ஆயத்தம், நீங்கள் ஆயத்தம்? நான் ஆயத்தம் இல்லை, இருக்கிறதுக்கு தான் ஆயத்தம். நான் இருக்கிறதுக்கு தான் இருக்கணும். பவுல் அப்போஸ்தலனே சொல்கிறாரு, ஆமாம் போகிறதுக்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது, பரலோகம்னு போகிறதுக்கு ஆசையாக தான் இருக்கும். ஆனாலும் இங்கே இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்றாரு. அவரை பற்றி சொல்லும்போது, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அப்போ தானே சபைகளை வளர்க்கலாம், போதிக்கலாம், எல்லாம் காரியம் பண்ணலாம் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அவரை காட்டில் நம்ம பெரிய ஆளுங்க கிடையாது இல்லையா? அப்போ எத்தனை பேர் இருந்து நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு முடிக்கலாம் கரெக்டாக அப்படின்றீங்க? மீதி பேர்லாம் எப்படிங்க? எத்தனை பேர் இங்கே இருந்து நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு நிறைய நாள் இருந்து நல்ல கர்த்தருடைய நோக்கங்கள்லாம் நிறைவேற்றி செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தேவை, இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் தேவை, இந்த நாட்டுக்கு நீங்கள் தேவை, ஆண்டவருக்கே தேவை. நீங்கள் இங்கே இருக்கிறது, அங்கே உங்களை வச்சு என்னத்தை பண்ண போகிறாரு? இங்கே தான் இருன்றாரு. ஹலோ, எல்லாம் அங்கே போய் சேர்ந்த பிறகு திருப்பி இங்கே தான் கூப்பிட்டு வர போகிறாரு. சரி, அப்போ அதனால தான் இதை கவனிக்கணும் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறேன். இது சும்மா சாதாரண காரியம் இல்லை, இது சும்மா எதையோ பாடம் கற்பிச்சிட்டு இல்லை. இங்கே முக்கியமான இஷ்யூ, சுகமாக இருக்கிறது எப்படி, சாகாமல் பிழைக்கிறது எப்படி, ஆரோக்கியத்தை அடைவது எப்படி, இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். வாசிக்கிறேன் பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். ஏசு என்ன செஞ்சாருன்னு சொல்கிறாரு. பிசாசு பிடித்தவர்களையும் வியாதியஸ்தர்கள் பிணியாளிகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க, எல்லாரையும் சொஸ்தமாக்கினாராம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். சுவிசேஷத்தை எழுதுகிறாரு. ஏசு என்ன செஞ்சாருன்னு எழுதுகிறாரு. பிணியாளிகள், பிசாசு பிடித்தவர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார்ன்றார். அப்புறம் பாருங்கள், அவருடைய பாணியில் சொல்கிறார். 17ஆம் வசனம். நான் சொன்னாலே அவருடைய பாணின்னு அதை பயன்படுத்துகிறாருங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நான் சொன்னேன் இல்லையா, இவர் ஒரு யூதர், எபிரேய மொழியில் வாசித்திருக்காரு பழைய ஏற்பாட்டை. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன உரைச்சிருக்காராம்? அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக தான் இப்போ பிணியாளிகள் எல்லாம் சுஸ்தமாக்கினார். பிசாசு பிடித்த பொருட்கள்லாம் பிசாசெல்லாம் விரட்டினார். இதெல்லாம் செஞ்சது எதுக்கு? ஏசாயா தீர்க்கதரிசி அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று சொன்னதை நிறைவேற்றும்படியாக இதை இந்த பூமியிலே இயேசு செய்தார் என்றார். யூதர் எபிரேய பாஷையில் வாசித்திருக்காரு, அவருக்கு வழங்கினது சொல்கிறார். டைரெக்டாக அங்கே வாசிட்டார். அவர் தமிழில் வாசிக்கல. தமிழில் வாசித்திருந்தால் அவரும் பாடுகள் துக்கங்கள் இருந்திருப்பார். அவர் அதில் வாசித்திருக்காரு, எபிரேய மொழியில் வாசித்துட்டு அதுக்கு அர்த்தம் சொல்கிறாரு. நான் வாசித்தது என்ன, அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியில் வேறு எங்கேயும் அப்படி வரல. இல்லை அது வேறு வசனமாக இருக்கலாமேன்னு சொல்ல முடியாது. இல்லை, அந்த வேறு வசனமே கிடையாது. எல்லோரும் அதை ஒத்துக்கிறாங்க. இந்த வசனத்தை தான் அவர் கோட் பண்ணுறாருன்னு. இந்த வசனம் தான். அந்த வசனத்தில் என்ன இருக்குன்றாரு? அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். பாடுகள் துக்கங்கள் இல்லை, பலவீனங்கள் நோய்கள் என்று எபிரேய மொழி தெரிந்த ஒருவர் தேவ ஆவியினால் எழுதப்பட்டு இங்கே எழுதுகிறார். நான் மத்தேயு மட்டும் நம்பலை, அவருக்கு பின்னால் இருந்து தேவ ஆவியானவர் ஏவுறாரு வசனம் எழுதுறதுக்கு. அந்த ஆவியானவரையும் நம்புகிறேன்.
ஆவியானவர் கொடுக்கிற விளக்கம் மத்தேயின் மூலமாக இது. பாடுகள் துக்கங்களை சுமந்தாரா, நோய்கள் பலவீனங்களை சுமந்தாரா? எது உண்மை? ஏசாயால பாடு துக்கம் போட்டிருக்கையா? மத்தேயு கொஞ்சம் கவனிங்க, அதே வசனத்தை தான் கோட் பண்ணுறாரு. அவர் என்ன நம்பினார்? அவர் என்ன நம்பினாருன்னா, இல்லை நோய்கள் பலவீனங்கள் அதைத்தான் சுமந்தாருன்னு அவர் நம்பினார். கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு. அதுவும் நோய்கள் பலவீனம்னா அது ஒரு ஆவிக்குரிய நோயாக இருக்கலாமே, அது ஏதாவது ஸ்பிரிச்சுவல் டிசீசஸாக இருக்கலாமேன்னு வாங்க சிலர். அதுக்கு தான் முதலே சொல்லிட்டாரு, பிணியாளிகளெல்லாம் கொண்டாந்தாங்க, பிசாசு பிடித்தவர்களெல்லாம் கொண்டாந்தாங்க, அவர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். எதுக்கு சொஸ்தமாக்கினார்? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு சொல்கிறாரு. யாரும் ஆவிக்குரிய வியாதின்னு சொல்ல முடியாது. இதை நோய், சரீர நோய், வியாதிகள், இதைத்தான் குணமாக்கினார் என்று திட்டவட்டமாக இவர் இங்கே போதிக்கிறார் இல்லைங்களா? எத்தனை பேர் மத்தேவியும் அவருக்கு பின்னால் இருக்கிற பரிசுத்தாவியானவர் ஏவுறார் பாருங்க. அவர் எழுதுறதுக்கு காரணமாக இருக்கிறார். இங்கே நம்புறீங்களா? நான் மத்தேயும் நம்புகிறேன், ஆவியானவரையும் நம்புகிறேன். இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், இல்லை அது வெறும் பாடுகள் துக்கங்கள்ல, நல்ல கவனி அப்படிங்கிறார் ஆவியானவர். இது பலவீனங்கள், நோய்கள், உன்னுடைய பலவீனங்கள், நோய்கள், அதை தான் சுமந்தார். இது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏன் பலவீனங்கள், நோய்கள் அவர் சுமந்தார் என்று சொல்லுகிற வசனம் இது. இதை தப்பாக நான் கணக்கு போட்டேன்னா என் வாழ்க்கையே போச்சு. இதை தப்பாக கணக்கு போடக்கூடாது. என்னுடைய பலவீனங்கள், நோய்களை தான் சுமந்தார். மத்தேயு அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறார் இதை. அது அப்படி சொல்லியிருக்கிறத நிறைவேற்றுறதுக்காக தான் இப்போ பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, அப்படியே கோட் பண்ணுறார். கோட் பண்ணுறதுன்னா நம்ம மேற்கோள் காட்டுகிறது இல்லையா? கோட் பண்ணும்போது எக்ஸாக்டாக கோட் பண்ணணும். இவர் என்ன சொல்கிறாரு? அவர் தாமே. நீங்கள் சொல்லலாம், என்னையா அங்கே வேறு மாதிரி இருக்குது, இங்கே அங்கே என்ன சொல்லியிருக்கு? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார்னு தமிழில் வருது. இங்கே இவர் எப்படி சொல்கிறாரு? இங்கே தமிழ்லேயே வித்தியாசம் வருது. தமிழில் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார்னு வருது. பலவீனங்கள், நோய்களை பார்த்துட்டோம், தெரியுது. அங்கே தப்பாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஏசாயா 53. அது அவ்வளோ சரியான வார்த்தைகள் பயன்படுத்தலை. இங்கே இவர் தான் கரெக்டான வார்த்தைகள் பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தைகளை தான் பழைய ஏற்பாடு முழுக்க அந்த வார்த்தைகளை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, அந்த எபிரேய மொழியில் வர்ற அந்த வார்த்தைகளை மொழிபெயர்க்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பலவீனங்கள், நோய்கள்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்தேயும் அதே பாணியில் அதே செய்கிறார். ஆனால் இந்த அவர் தாமேன்றது எப்படி அவரது அங்கே வரலையே, இதில் வரலையே, ஏசாயாவில் வரலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த அவர் தாமேங்கிறது எங்கேருந்து வருகிறது? அதுவும் அங்கே இருக்குதுன்றதை காண்பிக்கிறேன். எப்படி ஆரம்பிக்கிறது? ஆங்கிலத்தில் எப்படி ஆரம்பிக்கிறது? ஷோர்லி ஹீ போர் அப்படின்னு வருது. ஷோர்லி ஹீ. தமிழில் எப்படி வருது? மெய்யாகவே அவர். நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம், இயேசு கூட சொல்கிறார் இல்லையா சில நேரத்தில், மெய்யாகவே மெய்யாகவேன்றார். ஏன் சொல்கிறாங்க? ஏதோ ஒரு காரியத்தை வலியுறுத்த தான் இந்த மெய்யாகவேன்ற வார்த்தை பயன்படுகிறது. இங்கே மெய்யாகவே என்ற வார்த்தை எதுக்கு பயன்படுறது? அவர் சுமந்தார்ன்றதை வலியுறுத்துறதுக்கு. யார்? இயேசு சுமந்தார்ங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் இங்கே இந்த எம்ஃபசிஸ் அவர்ன்ற வார்த்தை மேலே தான். அவர் சுமந்தவர் லேசான ஆள் இல்லை. சுமந்தவர் இந்த ஆள் சுமந்தார், அந்த ஆள் சுமந்தார், இவர் சுமந்தார். அவரை சுமந்தா ஒன்றும் என்ன சுமந்தார்னு யார் கண்டா? வேறு யாராவது சுமந்திருந்தா அது திருப்தி அளிக்காது. இவர் சுமந்தார். யார்? தேவகுமாரன், நம்முடைய மீட்பர், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரே பேரான தேவனுடைய குமாரன். இவர் சுமந்தார். அவர் சுமந்தார்ன்றதை சொல்கிறதுக்காக தான் அந்த மெய்யாகவேங்கிற வார்த்தை இந்த அவரை வலியுறுத்துகிற ஒரு வார்த்தை. த எம்ஃபசிஸ் இஸ் அப்பான் ஹீ. அவர் என்கிற வார்த்தையில் தான் அதை வலியுறுத்துறதுக்காக தான் மெய்யாகவே. அப்போ மெய்யாகவேன்னு சொல்கிறதன் மூலமாக அவர் தான் சுமந்தார்ன்றதை வலியுறுத்தியாச்சு. ஒரு தடவை வலியுறுத்தினா போதாதா? அதுக்கப்புறம் அவர்ன்ற வார்த்தை வருது. மெய்யாகவே அவர். அது ரெண்டாவது தடவை அதை வலியுறுத்துகிறது, அவர் தான் சுமந்தார்ன்றது. ஏன்னா தமிழ் மொழியில் அவர்ன்ற வார்த்தை வர வேணும். ஏன்னா இல்லைன்னா அதை சரியாக எழுத முடியாது. எபிரேய மொழியில் எழுதும்போது என்ன சொல்கிறாங்க, இது காமெண்ட்ரியில் சொல்கிறாங்க எழுதுகிறவங்களாம், எபிரேய மொழியில் அந்த வசனத்தை எழுதும்போது அவர்ன்ற வார்த்தை இல்லாமலே எழுதலான்றாங்க. ஏன்னா அந்த சென்டென்ஸில் அந்த அவர் வராமலே அவர் தான்றது புரிஞ்சு கொள்ள முடியும். அவர் தேவையே இல்லைன்றாங்க.
எபிரேய மொழி, இன்னும் லத்தீன் மொழி, இப்படி சில மொழிகள்லாம் இருக்குது. அதிலெல்லாம் வந்து அந்த அவர் வரவே வேண்டியதில்லை. அவங்க மொழியின்படி அவர் இல்லாமலே அவர்னா விளங்கிடுவாங்க. சாதாரணமாக இதை யாராவது எழுதுனா அந்த அவர்ன்ற வார்த்தையை போட மாட்டாங்க, ஏன்னா அது அனாவசியமான வார்த்தை. அப்புறம் ஏன் இங்கே போட்டிருக்காங்க? நீங்கள் எபிரேய மொழியில் இருக்க பைபிளே போய் பார்த்தீங்கன்னா கூட அவர்னு வருது, மெய்யாகவே அவர் அப்படின்னு வருது. ஏன் போடணும்? வேண்டாத ஒரு வார்த்தை ஏன் போடனா தான் விளங்குது, அவர் தானே, அவரை பற்றி தான் சொல்லுதுன்னு விளங்குது. அப்புறம் ஏன் போடணும்? ஏன் போடணும்னா இது செகண்ட் எம்ஃபசிஸ், டபுள் எம்ஃபசிஸ். 2 முறை வலியுறுத்துகிறது, 2வது முறையாக வலியுறுத்துகிறது, டபுளாக வலியுறுத்துகிறது, 2 வலியுறுத்துகிறது. என்னத்தை வலியுறுத்துகிறாங்க? அவர் சுமந்தார், அவர் சுமந்தார். எல்லாம் சொல்லுங்க, அவர் தாமே. அதைத்தான் இவர் என்ன பண்ணிட்டாரு, மத்தேயு என்ன பண்ணிட்டாரு, அவர் தாமேன்னு அவர் மொழிபெயர்க்கிறாரு. எதை மொழிபெயர்க்கிறாரு? ஷோர்லி ஹி, மெய்யாகவே அவர்னு வருது பாருங்க, அது டபுள் எம்ஃபசிஸ். அது 2 தடவை அவர் வலியுறுத்துகிறாரு இவர் தான் சுமந்தாருன்றத. அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு மத்தேயு அதை அழகா இங்கே சொல்கிறாரு, அவர் தாமே. ஹி ஹிம்செல்ஃப், இங்கிலீஷில் ஹி ஹிம்செல்ஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க நிறைய மொழிபெயர்ப்புகளில். அவர் தாமே. அந்த இது என்னென்னா, அதனுடைய அர்த்தம் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை. அதாவது கஷ்டப்படுகிறவர்களுக்கு, வியாதிப்பட்டிருக்கிறவர்களுக்கு, வியாதியின் பிடியில் சிக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன ஆறுதல் இதன் மூலமாக உண்டாகும்னா, அவர்களுக்கு சொல்லப்படுகிறது அவர் தாமே, அவரே தானே. அவரே சொன்னாலே போதும், அவர் தாமே அப்படின்றது என்ன அர்த்தம்? அவரே தானே சுமந்து கொண்டார். டபுள் எம்ஃபசிஸ். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? அவரே தானே என்ன அர்த்தம்? வேற யாரும் இல்லைப்பா, இந்த தேவகுமாரனாகி இயேசுவே அவரே தானே தன் மீது என்ன பண்ணார்? இந்த நோய்களையும் பலவீனங்களையும் சுமந்து கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற யார் சுமந்திருந்தாலும் உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம், என்ன சுமந்தாரோ ஏது சுமந்தாரோன்னு. இவரே சுமந்துக்கிட்டாரு, எந்த கேள்வியும் வேணாம். பர்ஃபெக்ட். இவர் எதையும் சும்மா சுமந்தார், ஆனால் சரியா அதை என்னத்தையோ சொதப்பிட்டாராக்கும், சரியாக பண்ணலையாக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவரே சுமந்தார்னா நிச்சயமாக சுமந்து தீர்த்திருப்பார். இந்த மீட்பரே சுமந்தார்ன்றதை வலியுறுத்துறதுக்காக தான் அவர் தாமே என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்கள், அவர் தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தார். அவர் தாமே, அவர் தானே தன் மீது அதை எடுத்துக்கொண்டார். டபுள் எம்ஃபசிஸ். 2 அதை வலியுறுத்துகிறார். சுமந்தவர் லேசான ஆள் இல்லை, உலக இரட்சகர், தேவனால் அனுப்பப்பட்ட நியமிக்கப்பட்ட இந்த இரட்சகர், தேவ ஆட்டுக்குட்டியானவர், கல்வாரி சிலுவையில் நம்முடைய நோய்களையும் நம்முடைய பலவீனங்களையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவர் மேலே போயிடுச்சு. இப்போ நான் எனக்கு வர வேண்டியதை நான் கிளைம் பண்ணியே ஆக வேண்டும். அவர் அங்கே ரத்தத்தை சிந்தின போது இதுக்காகவும் கரையத்தை செலுத்தி இருக்கிறாரு, இதுக்காகவும் அதை சிந்திருக்கிறார். அவர் தாமே, அவர் தாமேங்கிற வார்த்தை இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் ரீங்காரமிட வேண்டும். அந்த சத்தம் கேட்கணும். அவர் தாமே, அவர் தாமே, அவர் தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தார். போன வாரம் ஒரு குரூப் வந்து பாடினாங்க, ஹேண்டல்ஸ் மெஸ்ஸாயான்ற அந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் இதை பாடினாங்க. அவங்க பாடும்போது தான் அந்த இதை கேட்டிருக்கிறேன் நான். ஆனால் இது வரைக்கும் உதிக்கலை எனக்கு. ஷோர்லி ஷோர்லின்னு 2 தடவை பாடுறாங்க. அதை ரொம்ப அழுத்தமாக பாடுறாங்க. ஷோர்லி ரொம்ப நல்லா பாடினாங்க. ஷோர்லி ஷோர்லி போன வாரம் ஈவினிங்கில் வந்து பாடினாங்க. ஷோர்லி ஷோர்லின்ற அந்த வார்த்தை மட்டும் டபுள் மடங்கு சத்தம் கேட்குது. அப்போ தான் நானே முழிச்சிக்கிட்டேன். ஆடே, அதை எழுதின ஆளுக்கும் வழங்கியிருக்கும் போல் இருக்குது. டபுள் எம்ஃபசிஸ் அங்கே இருக்குதுன்னு அவர் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்து ஷோர்லி ஷோர்லி ஹி அப்படின்ட்டார் அவர். மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார். சரி, இப்போ 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இவர் மட்டும் இல்லை, மத்தேயு மட்டும் இல்லை, பேதுருவும் இந்த ஏசாயா 53 கோட் பண்ணுறார். இதை ரெஃபர் பண்ணுறார் பாருங்கள்.
22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏன்னா அவர் சிலுவையை பற்றி தான் பேசுகிறாருன்றதை காண்பிக்கிறதுக்காக அங்கேருந்து ஆரம்பிப்போம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அதை கவனிங்க. இவரும் அந்த அவர் தாமே பிடிச்சிட்டார். கரெக்டாக அவருக்கு விளங்கிருச்சு. அவர் வாசித்தது தான் இவரும் வாசித்திருக்காரு. இவருக்கும் அந்த அவர் தாமே விளங்கிருச்சு. அதனால் அந்த விதத்தில் தான் சொல்கிறார் அவர் தாமே, அவரே, ஹி ஹிம்செல்ஃப், வேறு யாரும் இல்லை. அவர் வேறு யாரையும் சுமக்க சொல்லலை, வேறு யார்கிட்டையும் அந்த வேலையை விடலை, நீ கொஞ்சம் செஞ்சு முடிச்சிடுன்னு. வேறு யாரையும் அனுப்பிச்சு, ஒரு தேவதூதனை அனுப்பிச்சு நீ இதெல்லாம் பண்ணி முடிச்சிடுன்னு முடியல. அவர் தாமே, அதான் அதனுடைய அர்த்தம். அவர் தாமே அதை தானே எடுத்துக்கிட்டார், தன் மேலே எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. சொல்கிறாரு தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து வியாதியை பற்றி சொல்லலையா, பாவத்தை பற்றி தானே சொல்லியிருக்குது. பாவத்தை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் இருக்குது. அப்போ குணமானீர்கள்ன்றது பாவத்திலேருந்து குணமாகிறது தானே சொல்லியிருக்குது அப்படின்றாங்க. பாருங்கள், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். வியாதியெல்லாம் எங்கேருந்து வந்தது? பாவம் வந்ததுனுடைய கொடூர விளைவுகள் தான் வியாதியெல்லாம். பாவம் வந்த பிறகு தான் வியாதியே வந்தது. பாவம் வந்து பல விளைவுகளை ஏற்படுத்தினது இல்லையா? பாவங்கிறது ஆதாம் செஞ்ச அந்த குற்றம், ஆதாமும் ஏவாளும் செஞ்ச குற்றம். நான் போன வாரத்தில் ஒரு காரியத்தை காமிச்சேன் உங்களுக்கு. நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் அவர் மீது விழப்பண்ணினார்னு ஏசாயா 53:6 சொல்லியிருக்கிறதுடைய அர்த்தத்தை காமிச்சேன் இல்லையா? அக்கிரமங்கள் எல்லாம்ன்றது, அந்த அக்கிரமங்கள் எல்லாம்ன்ற அந்த வார்த்தை எபிரேய மொழியில் வெறும் அவன் பண்ண அக்கிரமத்தை குறிக்கல. அவன் பண்ண அக்கிரமம் என்ன? காயின் பண்ண அக்கிரமம் என்ன? கொலை. அப்போ அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மீது விழப்பண்ணினார்னா அவன் பண்ண கொலையை அவர் மேலே வச்சிட்டார்னு அர்த்தமா? அது கொலையை அவர் மேலே வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த கொலை குற்றத்தை மட்டும் இல்லை, குற்றத்தை மட்டும் வைக்க முடியாது, அதனுடைய தண்டனையும் அதில் சேர்ந்துருக்குது. அந்த தண்டனையில் அதனுடைய கொடூர விளைவுகள் அந்த தண்டனையில் இருக்கும் இல்லையா? அதனால தான் காயினை பற்றி வாசித்து காமிச்சவங்களுக்கு 4ஆம் அதிகாரத்துலேருந்து ஆதியாகமத்தில் காயின்கிட்ட கர்த்தர் வர்றார். அவன் கொலை செஞ்சு முடித்த உடனே சொல்கிறாரு, நீ நிலத்தை பயிரிடும்போது அது உனக்கு விளைச்சலை சரி வர தராதுன்றார். எவ்வளோ பெரிய பாதிப்பு பாருங்கள் ஒரு விவசாயிக்கு. கழுத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் ஹிட்டிங் பிலோ வேர் இட் ஹர்ட்ஸ்ன்னுவாங்க. அதாவது வலிக்கிற இடத்துல அடிக்கிறதுன்னுவாங்க. இனிமேல் நீ பயிரிடும்போது உனக்கு சரியா விளையாதுன்றார். அவனுடைய கையின் பிரயாசத்தில் ஒரு பெரிய பாதிப்பு. இந்த பாவம் வந்து அதை கொண்டு வந்துருச்சு. அவன் இனிமேல் தரித்திரத்தில் தான் இருக்கணும். இவன் நம்ம படாத பாடுபடணும், நெத்தி வேர்வை சிந்தி ஆகணும். இனிமேல் இவன் சாப்பிட்றதுன்றது லேசான காரியம் இல்லை, நிறைய உழைச்சி கொஞ்சம் தான் கையில் வரும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பாவத்தினால் ஏற்பட்ட விளைவு. இனிமேல் நிலத்தில் நீ பயிரிட்டா சரியா விளையாதுன்றார். அப்புறம் சொல்கிறார், நீ அலைஞ்சிக்கிட்டு இருப்ப, ஒரு வேகபாண்டு மாதிரி, ஒரு அலைகிறவனாக இருப்ப அப்படிங்கிறாரு. அது கேட்டோன்னு நான் சொல்கிறான், இந்த தண்டனை ரொம்ப பெருசாக இருக்கு, என்னால் தாங்கி கொள்ள முடியாதுன்றார். அதைத்தான் சிலுவையில் இயேசுவின் மீது தேவன் வைத்தார். எதை? அவன் செஞ்ச கொலையை மட்டும் இல்லை, அதன் மூலமாக உண்டான விளைவுகள், அவன் தாங்கிக் கொள்ள முடியாத பெரிய விளைவுகளாக வந்து சேர்ந்துச்சு இல்லையா? கொடூர விளைவுகள். என்ன விளைவுகள்? பயிரிட்டால் சரியாக விளையாது, அது ஒரு விளைவு. இவன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும், பயந்துக்கிட்டு இருக்கணும், எவன் தன்னை கொண்டு போடுவானோன்னு பயந்துக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் அந்த கொடூர விளைவுகள். இதை எல்லாத்தையும் தூக்கி கல்வாரி சிலுவையில் வைத்தார். அக்கிரமங்களை எல்லாம் அவர் மீது விழப்பண்ணினார்ன்றது வெறும் அவனுடைய அக்கிரமத்தை மட்டும் இல்லை, பாவத்தை மட்டும் இல்லை, அந்த பாவத்தின் கொடூர விளைவுகள்னு காமிச்சேன். அப்போ பாவம் விளைவுகளை உண்டாக்குகிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? பாவம் விளைவுகளை உண்டாக்குறதுனா பாவம் மன்னிக்கப்படும் போது அது நல்ல விளைவுகளை உண்டாக்குகிறது. பாவம் பொல்லாத விளைவுகளை கொண்டு வந்துருச்சு. ஆதாம் பாவம் செஞ்ச உடனே வியாதி, நோய், அது இது மரணம் வரைக்கும் எல்லாம் வந்துருச்சு. பாருங்கள், தரித்திரம் கிருத்திரம் எல்லாம் வந்துருச்சு அன்னைக்கு. அப்போ பாவம் மன்னிக்கப்படும் போது பல நல்ல விளைவுகள் அதன் மூலமாக
உண்டாகிறது. அந்த நல்ல விளைவுகளில் ஒன்று தான் தெய்வீக சுகம், ஆரோக்கியம் என்கிறது. அப்போ அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர்தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அங்கு அவர் ரத்தத்தை சிந்தினார், சுமந்தார், மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்கிறார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். குணமானீர்கள்ன்றது எப்படி சொல்கிறாரு? குணமானீர்கள்ன்றதில் நிச்சயமாக சரீர சுகம் அடங்கி இருக்கிறது என்பது தான் நிச்சயம். ஏன்னா என்னைக்கு பாவத்துக்காக ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையில் மரித்து அந்த பாவங்களற நம்ம கழுவுகிறாரோ அன்றைக்கே அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அந்த நல்ல விளைவுகளில் ஒன்று சுகம். அதனால தான் சொல்கிறார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு. இந்த குணமானீர்கள்னு சொல்கிறது கவனிக்கணும். ஏசாயா சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னாரு. இங்கே சொல்கிறாரு பேதுரு, குணமானீர்கள். பாஸ்ட் டென்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஏசாயா சிலுவையில் இயேசு அறையப்படுவதுக்கு முன்னாலே 800 ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்க்கதரிசனம் சொல்கிறான். அதனால் சொல்கிறான், கண்டதை பார்த்து சொல்கிறான். அவனுடைய தரிசனத்தை அல்லது கர்த்தர் அவனுக்கு காண்பித்ததை அப்படியே சொல்கிறான் தீர்க்க தரிசனமாக. சொல்லும்போது ஆமாம் நான் பார்க்குறேன், அவர் அறையப்படுறாரு, அவர் உங்களுடைய நோய்களையும் வேதனைகளையும் சுமக்கிறாரு, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படிங்கிறான். ஏன்னா இன்னும் நடக்கலை அது. ஆனால் நடந்து முடிஞ்ச பிறகு பேதுரு எழுதுகிறார். சிலுவையெல்லாம் முடிஞ்சு இயேசு பரமேறின பிறகு சபையாருக்கு எழுதும்போது பேதுரு எழுதுகிறார், சொல்கிறார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தாரோ அன்னைக்கே உங்களுடைய நோய்களையும் உங்களுடைய பலவீனங்களையும் சுமந்து விட்டார், அன்றைக்கே நீங்கள் குணமானீர்கள். அதனால தான் சொல்கிறாங்க ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்கிறது இப்படி மொழிபெயர்க்கணும்னு. எப்படி? இட் ஹாஸ் பீன் obtained ஃபார் us. சுகம் நமக்காக சம்பாதித்து வைக்கப்பட்டு விட்டது, அப்படி தான் மொழிபெயர்க்கணுன்றாங்க. அன்றைக்கே சம்பாதித்து வைக்கப்பட்டு விட்டது, நம்முடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிருக்குது. ஹலோ, நமக்கு தேவைன்னு தெரியும் அவருக்கு. நமக்கு தேவைன்னு தெரிஞ்சு நம்முடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கார் ஆண்டவர். சுகத்தை, ஆரோக்கியத்தை, நீடிய வாழ்வை, நல்வாழ்வை டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ இவரும் அவர் தாமேன்றதை பயன்படுத்துகிறார் இங்கே. ஏன்னா சுமந்தது சாதாரண ஆள் இல்லை, தேவகுமாரனாகிய இயேசு தாமே. இந்த பாவமற்ற குற்றமற்ற மீட்பர், ரத்தம் சிந்தின இந்த மீட்பர் இவரே சுமந்திருக்கிறார்ன்றதை காட்டுறதுக்கு தான் அவர் தாமேங்கிறதை இவரும் பயன்படுத்துகிறார். சரி, இந்த ரட்சிப்பில் வெறும் பாவ மன்னிப்புக்கு அப்பாற்பட்டு நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறதுன்றதை கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அதுவும் இதுக்கு ஆதாரமாக இருக்கும். ரட்சிப்பு என்கிற வார்த்தை கிரேக்க மொழியில் சோசோ என்கிற வார்த்தையிலேருந்து வருது. சோசோனா சோசோ இல்லை. பாருங்கள், ஒரு ஆள் வியாதியாக இருக்கிறாரு, 2-3 மாதம் ஆஸ்பத்திரியிலேருந்து படாத பாடுபட்டு கடைசியில் நல்லா சோமாயிடுச்சு பாருங்கள். சோமாயிட்டு வீட்டுக்கு போகலான்னு எல்லாம் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. எப்படி இருக்கீங்கன்னா அவர் என்ன திரும்ப சொல்கிறாரு? செத்த தேவலாம். தமிழ் ஐயோ, சிலர் வாயில் மாட்டிக்கிட்டு பாடுபடுது. செத்த தேவலாம். இப்போ எப்படி இருக்குங்கன்னா செத்த தேவலாம். அது என்ன செத்த அப்புறம் தேவலாம்? தேவலான்னா கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் பெட்டராக, இது ஃபுல்லாக பெட்டராக ஆயாச்சு நல்லா. ஆனால் சொல்கிறது ஒன்றுமே நடக்காத மாதிரி செத்த தேவலாம். உயிர் பிழைச்சி வந்திருக்குது, சாக கிடந்த ஆள் உயிரோடு வந்திருக்கிறாரு, வீட்டுக்கு போகிறாரு, செத்த தேவலாமா. வாயை திறந்தால் நல்லது வரமாட்டேன்னு பாருங்கள், கஷ்டமாக இருக்குது. அது அப்படி சொல்லித்தரேன், ரொம்ப ஓவராக சொல்லிடாத, செத்த தேவலான்னு சொல்லு. அதுதான் சோசோ. அது சோசோ, அது வேற. நான் சொல்கிறது சோசோ, இது கிரீக்கு. சோசோ அப்படிங்கிற வார்த்தை அதுதான் ரட்சிப்புன்னு நிறைய இடங்களில் மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் அந்த ரட்சிப்பில் நாம் என்ன நினச்சிட்டோம், இதெல்லாம் சுருக்கிட்டாங்க எல்லாத்தையும் பாருங்கள். அவர் அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்துருக்காரு. இப்போ எபிரேய நிருபம் சொல்லுகிறது, இவ்வளவு மகா பெரிய ரட்சிப்பை அலட்சியம் பண்ணால் அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த மாபெரும் ரட்சிப்பை சுருக்கி இத்தினோண்டு ரட்சிப்பாக்கிட்டாங்க. ரட்சிப்புனா இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வெறும் பாவம் மன்னிக்கப்படும், நாளைக்கு செத்தா மோட்சம் போகலாம், அவ்வளோதான் ரட்சிப்பு, வேறு எந்த நன்மையும் கிடையாது, எல்லாம் மோட்சத்துக்கு போனால் தான் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. ஆனால் ரட்சிப்புங்கிற வார்த்தையில் என்னவெல்லாம் அடங்கி இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். ரட்சிப்புங்கிற வார்த்தையில் என்னவெல்லாம் அடங்கி இருக்குதுன்றத கொஞ்சம் பாருங்கள்.
எனக்கு ஞாபகம் இருக்கிறேன், நான் முதல்ல இங்கேருந்து படிக்கிறதுக்கு போகும்போது எங்கள் அப்பா ஒரு பைபிள் எனக்கு கொடுத்தாரு. அது பைபிள் பேர் வந்து ஸ்கோஃபீல்டு பைபிள். ஸ்கோஃபீல்டுன்ற ஒரு பெரிய வேத வல்லுநர். அவர் வந்து சில நோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அந்த பைபிளில் அந்த நோட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்குறாங்க. நிறைய நோட்ஸ் இருக்கும். சில நேரத்தில் பைபிளை காட்டிலும் ஜாஸ்தி நோட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் இல்லை. ஆனால் அவர் நிறைய வேத வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்து படித்து அதெல்லாம் நமக்கு உதவும்படியாக சில காரியங்கள் எழுதி வச்சுருக்காரு. அதில் இந்த ரட்சிப்புன்னு வர இடங்கள்லாம் நோட் போட்டு கீழே சில இடங்கள்லாம் ஒரு சின்ன பேராகிராஃப் ஆட் பண்ணியிருப்பார். அதில் சொல்கிறாரு, ரட்சிப்புங்கிறது சோசோங்கிற வார்த்தையிலேருந்து வருகிறது. அது வெறும் பாவ மன்னிப்பு இல்லை, அதில் இன்னும் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். விடுதலை, பாதுகாப்பு, அதாவது டெலிவரன்ஸு, சேஃப்டி, ஹீலிங்கு, இப்படி பல காரியங்கள் அதில் அடங்கி இருக்குதுன்னு சொல்லுவார். அதை நான் கண்டுக்கிட்டது கூட கிடையாது. அங்கே போய் உட்காந்து ஒரு கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, ஸ்கோஃபீல்டு இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு. அப்போ தான் பார்க்குறேன், நான் பார்த்தா அதில் இருக்குது, அப்படியே இருக்குது அவர் சொல்கிறார். அப்புறம் தான் நான் நிறைய அதை பற்றி கேள்விப்பட ஆரம்பித்தேன். நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க, ரட்சிப்பில் வெறும் பாவ மன்னிப்பில் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை பல வசனங்கள் மூலமாக காட்டுகிறார்கள். ஒரு சில வசனங்கள் காட்டுறவங்களுக்கு 9ஆம் அதிகாரம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 21, 22 வசனங்கள். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒருவள் வந்து இயேசுவினிடத்தில் வந்து சொஸ்தமானாள் இல்லையா, அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமானாள், அந்த கதை. அதில் பாருங்கள் இப்படி சொல்லியிருக்குது. அவருடைய 21, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. இவ சுகமாகிறதுக்கு தான் தொடரா. இவ தொட்டாள். இயேசு அவளை திரும்பி பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அங்கே சோசோன்ற வார்த்தையை தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இது என்னது இது? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார். ரட்சித்ததுன்னு என்ன அர்த்தம்? நிறைய பேருடைய அர்த்தத்தின்படி ரட்சித்ததுன்னா பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னது எதை சொன்னார்? என்ன விதமான ரட்சிப்பு? சுகம் வடிவிலே, சரீர சுகம். அவளுக்கு ரத்த போக்கு இருக்குது. 12 வருஷமா எல்லா டாக்டரையும் பார்த்து தனக்குள்ள ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சிட்டா. டாக்டர்கிட்டே ஆஸ்பத்திரியிலே செலவழிச்சிட்டு ஒரு லூக்கால சொல்லியிருக்குது, ஷி க்ரூ வர்ஸ், அவளுடைய நிலைமை இன்னும் மோசமானது. அவ்வளோத்தையும் செலவழிச்சிட்ட பிறகு முன்னை விட மோசமாக இருக்குன்னு அப்படி இருக்கும். அந்த மாதிரி நிலையில் இருந்தவ சொஸ்தமாயிட்டா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்ன உடனே சொஸ்தமாயிட்டாங்க. சோசோன்ற வார்த்தை தான் ரட்சித்ததுன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாக நடந்தது என்ன? பாவ மன்னிப்பு இல்லை, அந்த மாதிரி ரட்சிப்பு இல்லை. என்ன நடந்தது? சுகம். அப்போ அதிலே தெரியுது, ரட்சிப்புன்ற வார்த்தையில் அல்லது ரட்சிப்பில் சுகமும் சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது என்பது விளங்குகிறது இல்லையா? லூக்கா 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. லூக்கா 8 வேணாம், மார்க்கு போங்க. மார்க்கு 6ஆம் அதிகாரம். லூக்கா 8 மறுபடியும் அந்த பெண்ணுடைய கதையை வருது. அதை ஒரு தடவை பார்த்துட்ட போதும். மார்க்கு 6ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம் பாருங்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை, நாம் நினைக்கிறோம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தி தான் அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு சொஸ்தமானான்னு. கிடையாது. அவர் போன இடங்கள்லாம் நிறைய கிராமங்கள், பட்டணங்கள்லாம் சந்தை வெளிகளில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவர்கள் தொடும்படி உத்தரவு கொடுக்க சொல்கிறார், பர்மிட் பண்ண சொல்கிறாங்க. தொட்டுக்கிட்டோம், சோகமாகிக்கிட்டோன்னு வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இந்த சொஸ்தமானார்கள் என்ற வார்த்தை பார்த்திங்கன்னா சோசோ என்ற வார்த்தையிலேருந்து வருது. ஆனது சொஸ்தம், ஆனால் வார்த்தை சோசோங்கிற வார்த்தை அது மெயினாக ரட்சிப்புன்னு மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனால் சொஸ்தத்துக்கும் அதே வார்த்தை தான். அப்போ ரட்சிப்பு, சொஸ்தம் எல்லாம் ஒரே இதில் அடங்கி இருக்கிறதுங்கிறது மறுபடியும் அங்கே தெளிவாகிறது இல்லையா? சரி, லூக்கா 8ஆம் அதிகாரத்துக்கு இப்போ போவோம். லூக்கா 8
லூக்கா 8 35, 36 ஆகிய வசனங்கள். லூக்கா 8, 35, 36. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. யாருன்னா அந்த லேகியோன்னு ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனுஷன். ஏராளமான பிசாசுகள் கூட்டம் கூட்டமாக அவனுக்குள்ளே வந்து குடியிருக்குது பாருங்கள். அவ்வளோ பிசாசுகளும் ஓடுது. விடுதலை ஆகிறான் அவன். பெரிய விடுதலை. ரொம்ப பயங்கரமான நிலையில் இருக்கிறான். அந்த அவனுக்குள்ளே இருந்த பிசாசுகள் எல்லாம் ஓடிவிட்டது. ஓடி போய் ஞாபகம் இருக்கா, ஒரு பன்றிகளுக்குள்ளே போய் அந்த பன்றிகள்லாம் போய் கடலுக்குள்ளே விழுந்து அமிழ்ந்து மாண்டது. பன்னியெல்லாம் அத்தனை பன்னியை கடலுக்குள்ளே தள்ளி சாகடித்து அந்த பிசாசு இவன் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். இவனையும் சாகடிக்கிறதுக்கு தான் பண்ணியிருக்கோம். இவன் தன்னை கீறி கொள்ளுகிறான், அடித்து கொள்ளுகிறான், போகிற வரவங்களை அடிக்கிறான். அப்படி இருந்தான். அவனுக்கு சொஸ்தம் கிடைக்குது. புத்தி தெளிந்தவனாய் அங்கே உட்காந்து இயேசுவின் பாதத்தில் உட்காந்து பிரசங்கம் கேட்டுட்ருக்கான் பாருங்கள். எல்லோரும் பார்த்து பயந்துட்டாங்க. அட இவனா இப்படி ஆயிட்டானே, இவனை பார்த்து நம்ம பயந்து ஓடுவோமே, இவனை அப்படி ஆயிட்டானே. அடுத்த வசனம் பாருங்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். இவனுக்கு என்ன சுகமாச்சு? பிசாசு பிடித்திருந்தது, சொஸ்தமாச்சு. அதை சொல்லும்போது 36ஆம் வசனத்தில் சொஸ்தமாக்கப்பட்டதுன்னு வருது பாருங்கள். அதுவும் சோசோ தான். சோசோங்கிற வார்த்தையிலேருந்து வருது. அப்போ பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையானாலும் சோசோ தான். சோசோ வெறும் பாவ மன்னிப்புன்ற ரட்சிப்பு மட்டும் இல்லை, சரீர சுகமும் சோசோ தான். பிசாசு பிடியிலிருந்து விடுதலையானாலும் சோசோ தான். இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் பெரிய அற்புதம் ஒன்று நடக்குது. தேவாலயத்துக்கு போகிற அந்த வாசல் அண்டையில், அலங்கார வாசல்ட்டு ஒரு சப்பானியாய் பிறந்த ஒருவன், ஒரு நாள் நடந்தது கிடையாது, பிறந்ததே ஊனமாக பிறந்திருக்கிறான். உட்கார்ந்து பிச்சை கேட்கறது அவன் வழக்கம். அவன் வழக்கம் போல் பிச்சை கேட்டுட்டு இருக்கான். பேதுருவும் யோவானும் போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, இயேசுவின் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்கிறாங்க. பிச்சையை விட இது எவ்வளோ பெட்டரு, பிச்சை போடுறத விட எவ்வளோ பெட்டரு. அவன் எழுந்து நடனா எந்திரிச்சு குதிக்கவே ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு பரிபூர்ண சொஸ்தம் அன்றைக்கு கிடைச்சிது. கிடைச்ச உடனே அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் கோபம், எப்படி நடந்தது, ஏது நடந்ததுன்னு சொல்லி இந்த பேதுருவையும் யோவானையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க பாருங்கள். 5000 பேர் அதன் மூலமாக விசுவாசிச்சாங்களாம். விசாரித்து அவர்களை நடுவை நிறுத்தி விசாரணை பண்ணுறாங்க. விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க? 7ஆம் வசனம், நீங்கள் எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். கேள்வி என்ன? எப்படி அது நடந்தது? எந்த அற்புதம் எப்படி நடந்தது? எப்படி இந்த சப்பானியாக பிறந்தவன் எப்படி நடக்கிறான், குதிக்கிறான்லாம் பண்ணுறான், எப்படி நடந்தது? பதில் சொல்கிறார் பேதுரு. கவனி. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவளை நோக்கி, ஜனங்களின் அதிகாரிகளே, இஸ்ரவேல் மூப்பர்களே, பிணியாளியாக இருந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், சொல்கிறான், ஜனங்களே கேளுங்க, எதனால இது நடந்ததுன்னு என்ன கேட்டிங்கன்னா என் பதில் என்னவாக இருக்கும்? நேராக பதிலுக்கே போயிடுறேன். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோர்லிருந்து எழுப்பப்பட்டவருமாக இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. என்ன கிடச்சிருக்கு இவனுக்கு? சொஸ்தம் கிடச்சிருக்கு. சொஸ்தமாய் நிற்கிறான் இல்லையா? வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். நீங்கள்லாம் ரிஜெக்ட் பண்ண இயேசு இப்பொழுது மூளைக்கு தலைக்கல் மாதிரி வந்துட்டார். ரொம்ப முக்கியமானவர் ஆயிட்டார். அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. கிடைச்சது சொஸ்தம். கிடைச்சது என்ன? சொஸ்தம். இவன் ஒரு சப்பானி, நடந்ததே கிடையாது வாழ்நாள் முழுக்க. அவன் எந்திரிச்சு நடந்துட்டான். எப்படி நடந்தான்னு கேட்டால் சொல்கிறான், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இவன் நிற்கிறான், சொஸ்தம் அடைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலும் விளக்கம் கொடுக்கும்போது சொல்கிறார், அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவனுக்கு கிடைச்சது சொஸ்தம். ஆனால் இவன் பேசுகிறது என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான்? ரட்சிப்பை பற்றி. அவரால் என்று ரட்சிப்பு வேறு எந்த நாமத்தினாலும் கிடையாதுன்றான். பண்ண என்ன அர்த்தம்? ரட்சிப்பில் சொஸ்தமும் அடங்கி இருக்கிறது. அவனுக்கு ஆனது சொஸ்தமானுச்சு.
ஆனால் பேதுரு ரட்சிப்பை குறித்து பேசிகிட்டு இருக்கிறார். அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்ற இடத்துல அங்கே சோசோ தான் வருது. வியாதி சோகமானதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சோசோன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி இங்கே சொல்கிறாரு. ரட்சிப்பு அதனால் தான் உண்டாயிருக்கு. அந்த ரட்சிப்பில் ஆப்வியஸ்லி சொல்லவே வேண்டியதில்லை. அந்த ரட்சிப்பில் என்ன அடங்கி இருக்குது? சப்பானி நடக்கிறதும் அடங்கி இருக்கிறது இல்லையா? அப்போ சப்பானி நடந்தாலும் அது ரட்சிப்பு, பெரும்பாடுள்ள ஸ்திரீ சோகமானாலும் அது ரட்சிப்பு, யாராவது வந்து தொட்டு பிணியாளிகள் சொஸ்தமானாலும் அது ரட்சிப்பு, பிசாசு பிடித்திருந்தவன் பிசாசெல்லாம் ஓடி புத்தி தெளிஞ்சு உட்கார்ந்துருந்தாலும் அதுவும் ஒரு ரட்சிப்பு தான். இப்படி தான் வேதவசனம் சொல்லுது ரட்சிப்பை பற்றி. இப்போ பாருங்கள், இன்னும் ஒரே ஒரு வசனம் 2 தீமோத்தேயு. இது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இது கொஞ்சம் வித்தியாசம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 தீமோத்தேயு 4:18. 17 வாசிக்கிறேன். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, அதாவது இவரை பல இடங்களில் குற்றம் சுமத்தி இவரை பிடிச்சி சிறையில் போட்டு அடித்து கிடித்து ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க இல்லையா? அதெல்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். சொல்லிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். சோசோ சிங்கத்தின் வாயில் நின்று ரட்சிக்கப்பட்டேன்னா ஆக்சுவலாக சிங்கத்தை கொண்டு வந்து விடல. அவர் என்ன சொல்கிறாரு? என்னை விழுங்கலாம்னு எவ்வளோ முயற்சி எடுத்து நடந்தது. பிசாசானவன் மற்றவர்களை ஏவி என்னை எப்படியாவது விழுங்கி போடலான்னு, என்னை ஒன்றுலாம் ஆக்கிடலான்னு பல முயற்சிகள் எடுத்தான். ஆனால் சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் என்ன காப்பாற்றி விட்டார்ன்றார். இந்த காப்பாற்றுறது தான் ரட்சிப்புன்றார். இங்கே எப்படி அவங்க கையில் இருந்தாலும் தப்பிச்சு வந்தான்றார். கொண்டுட்டுருப்பானுங்க, முடிச்சிருப்பானுங்க கதையை, ஆனால் நான் தப்பிச்சு வந்திருக்கேன், ரட்சிக்கப்பட்டேன்றார். அடுத்த வசனம் சொல்கிறார், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து, மறுபடியும் சோசோ தான், எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். என்னை ரட்சித்தார், அதாவது காப்பாற்றினார் இது வரைக்கும், இனிமேலும் காப்பாற்றுவார் அப்படிங்கிறாரு. அப்போ காப்பாற்றுறதும் ரட்சிப்பு, ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதும் ரட்சிப்பு. பிணியாளி சொஸ்தமானாலும் ரட்சிப்பு, சப்பானி நடந்தாலும் ரட்சிப்பு, பிசாசு ஓடினாலும் ரட்சிப்பு. இங்கே கொல்ல நினைக்கிறவர்கள்ட்டேருந்து காப்பாற்றப்பட்டாலும் அதுவும் ரட்சிப்பு. இங்கே வந்து ப்ரிசர்வேஷன், பாதுகாப்பு, இதுவும் ரட்சிப்பு இல்லையா? அப்போ ரட்சிப்புக்குள்ளே உண்மையாகவே ஸ்கோஃபீல்ட் சொல்லுகிறதுல ஒரு மாபெரும் உண்மை அடங்கி இருக்குது. அவர் அதை துல்லியமாக கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அதை நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கு ரட்சிப்பில். வெறும் பாவம் மன்னிப்பு என்று நினைக்கக்கூடாது, அதில் இந்த பாதுகாப்பு கூட அடங்கி இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். குறிப்பாக அந்த பாதுகாப்பை அவர் குறிப்பிடுகிறார், அது அடங்கி இருக்குன்றார், அதில் இருக்குதுன்றார். இப்படி தான் புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் உண்மை. இதெல்லாம் கவனிக்காதவர்கள் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன்னே, டெபாசிட் ஆகிருக்கு ஆனால் அதை ஆயிருக்குன்னு கூட இவங்களுக்கு தெரியல. இவங்க கணக்கில் போடப்பட்டிருக்கிறது, இவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, தேவையான சுகம், தேவையான விடுதலை எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதனால் இவங்க பிசாசின் பிடியில் ஆகப்பட்டுக்கிட்டு இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை எப்படி எடுக்கிறது, எனக்கு சொந்தமாக இருக்குது சுகம், எனக்கு சொந்தமாக இருக்குது விடுதலை, எனக்கு சொந்தமாக இருக்குது பாதுகாப்புங்கிறது தெரியாமல் இருக்கிறார்கள். அதனால தான் இதை தெரிந்து கொள்வது அவசியம். தெரிஞ்சால் தான் நம்ம அதை குறித்து சாட்சியிட முடியும். இதெல்லாம் எதனால் உண்டானது? கல்வாரி சிலுவையில் இயேசு தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நமக்காக மீட்பை உண்டு பண்ணினார். அந்த மீட்பிலிருந்து, அந்த பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பிலிருந்து உண்டாகிற நல்ல விளைவுகள் தான் இதெல்லாம். கர்த்தர் நம்ம எதுக்கு பாதுகாக்கணும்? ஏன்னா நாம் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்ம எதுக்கு குணமாக்கணும்? நாம் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தர் நமக்கு ஏன் இந்த வழியிலெல்லாம் உதவணும்? ஏன்னா நாம் மீட்கப்பட்ட ஜனம். அப்போ என்ன அருமையாக அங்கே வேதவசனத்தை போதிக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். சரி, இப்போ அந்த சொந்தமாக்கிக்கிறதுக்கு 2 வழியை கொடுத்துருக்கார். ஒன்று, ஆவியானவர். திருப்பி ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம், 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான
உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். என்ன சொல்கிறாரு? இயேசுவை சாகடித்து கல்லறைகள் வைத்தார்கள், சீல் வச்சாங்க கல்லறைக்கு. அந்த கல்லறையிலிருந்து மறுபடியும் 3ஆவது நாள் அவரை உயிரோடு எழுப்பி வெளியே கொண்டு வந்தார். ஆவியானவர் உடைய வேலை அது. ஆவியானவர் தான் உயிர்ப்பித்தாராம். அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறான்றார். புதிய உடன்படிக்கையின் ஒரு மேன்மை என்னென்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லாத ஒரு காரியம் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்குது. அது என்னென்னா, ஆவியானவர் வந்து நமக்குள்ளேயே வாசம் பண்ணுறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து இறங்கினார், சிலருக்கு உதவினார், சிலருக்கு அப்பப்போ அபிஷேகம் பண்ணார், அவங்க சில காரியங்களை செஞ்சார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம கூடயே இருக்கிறார், நமக்கு உள்ளாகவே இருக்கிறார். அதான் இயேசு சொன்னார், ஒரு தேற்றரவாளை நான் அனுப்பேன், அவர் உங்களுக்குள்ளேயே இருப்பார்னார். உள்ளே வைக்கும்படியாக ஏற்பாடு பண்ணிட்டார், உள்ளே வச்சுட்டார் இந்த தேற்றரவாளனை. இவர் யார்? கிறிஸ்துவ மரித்தோர்ந்து எழுப்பின ஆவியானவர், அவர் உள்ளே இருக்கிறார்ன்றார். அது மட்டும் இல்லை, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியானவர் எங்கேருந்து வர்றாரு பாருங்க. இந்த ஆவியானவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்றதை கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் 2:7 ஆதியாகமம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். களிமண்ணில் மனுஷனை பண்ணுறாரு, ஆதாமுக்கு உருவத்தை கொடுக்குறாரு, ஆனால் ஜீவன் இல்லை. அந்த களிமண்ணால் உண்டான சரீரத்தில் ஜீவன் இல்லை, வெறும் மண்ணாலான சரீரம் தான் இருக்குது. அந்த சரீரம் எப்படி ஜீவனை பெற்ற சரீரமாக மாறிச்சு? ஆவியை ஊதுகிறார். ஆவியானவருடைய கிரியின் மூலமாக தான் அந்த சரீரம் ஜீவனை பெறுகிறது. இயங்கக்கூடிய ஒரு சரீரமாக, இரத்த ஓட்டமுள்ள ஒரு சரீரமாக, இயங்கக்கூடிய ஒரு சரீரமாக எப்படி மாறிச்சு? ஆவியானவர் வந்து அந்த சரீரத்துக்கு உயிரை கொடுக்கும் போது தான் அது அப்படி ஆச்சு. இதுக்கு முன்னாடியே ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அதை கவனிங்க. 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்துட்டாரு, ஆனால் ஏதோ கம்ப்ளீட் ஆகாத நிலையில் இருக்குது அங்கே. ஏன்னா ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய விதத்தில் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். இது எப்படி இருக்குதுன்னா, பாட்டாக இருக்குது. இன்னும் வந்து அது ஒரு ஹார்மோனியஸ் விதத்தில், அதாவது இசைந்து செயல்படக்கூடிய விதத்தில் அது ஒன்றாக ஆக்கப்படவில்லை. நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வரல. சிருஷ்டிப்புன்னு முடியாத ஸ்டேஜில் இருக்குது. ஆதியில் வானத்தை பூமி சிருஷ்டித்தாரானா இன்னும் ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்தது. அப்படியே பாட்டாக கிடக்கிற மாதிரி இருக்குது. இனிமேல் எல்லாத்தையும் எடுத்து அது இருக்க வேண்டிய விதத்தில் வைக்க வேண்டும். அது சொல்லியிருக்குது அங்கே. ஆவியானவர் ஜலத்தின் மேல். ஆவியானவர் அசைவாடினால என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அங்கே இருக்கிற தாறுமாறாக இருக்கிறது, கெட்டு போயிருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது, இருக்க வேண்டிய விதத்தில் இல்லாமல் இருக்கிறது, டிஸார்டர்லியாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது, எல்லாத்தையும் வந்து மாற்றி அமைக்க போகிறார். அசைவாடுறாருன்னா அவர் என்னத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க? அசைவாடிட்டு இருக்கிறாரு. என்னமோ சேஞ்ச் நடக்க போகுதுன்னு அர்த்தம், நல்ல பாசிட்டிவ் சேஞ்ச் வரப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். வெளிச்சம் உண்டாகிறது என்றார், வெளிச்சம் உண்டாயிட்டுன்னு ஆரம்பித்து வரிசையாக அது உண்டாகிறது, இது உண்டாகிறதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா ஆக்கி கடைசியில் இந்த பூமி ஒழுங்கின்மை, வெறுமை, இருளாக இருந்த பூமி ஆவியானவர் அசைவாடிட்டு இருந்தவர் கடன்னு வார்த்தையை சொன்ன வார்த்தையின்படி எல்லாம் ஆகும்படி செய்கிறாரு. இந்த பூமி அருமையான, அழகான, அற்புதமான பூமியாக, உலகமாக, மனுஷன் வாழக்கூடிய ஒரு நல்ல இடமாக அது ஆயத்தமானது. இருக்கீங்களா? அந்த ஆவியானவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறாரா? நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே இருந்தால் சும்மா இருப்பார்னு நினைக்கிறீங்களா? நமக்குள்ளே இந்த சரீரம், நம்ம மெட்ராஸ் தமிழில் சொல்லுவாங்க, சில நேரம் மொக்கார் பண்ணுது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் நமக்குள்ளே. இந்த சரீரம் சில நேரத்தில் தன்னுடைய பலவீனத்தை காட்டிடுது, வேலையை காட்டுது. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் இருந்தாலே, அவர் அசைவாடினாலே என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாருன்னு அர்த்தம். தாறுமாறாக இருக்கிறத, இருக்க வேண்டிய விதத்தில் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் சரி பண்ண போகிறாருன்னு அர்த்தம். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உள்ளத்தில் இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார், அங்கே குடி கொண்டிருக்கிறார். எந்த ஆவியானவர்? இவர் சிருஷ்டிப்பிலே பூமியே அழகாக்கின ஆவியானவர். இவர் ஒழுங்கின்மை, வெறுமை, இருளெல்லாம் போக்கி அழகான பூமியை உண்டாக்குனவர். இவர் எந்த ஆவியானவர்? ஆதாம களிமண்ணால் உண்டாக்குனப்ப ஜீவனற்று வெறும் உருவமாக இருந்தானே, அவனுக்கு ஜீவனை கொடுத்த, உயிரை கொடுத்த ஆவியானவர். எந்த ஆவியானவர்? இயேசு செத்து கல்லறையில் இருந்தபோது அவரை மறுபடியும் உயிர்ப்பித்து அவரை
அவருக்கு உயிரை கொடுத்தாரே அதே ஆவியானவர் அவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். அப்ப நான் சொல்லுகிறேன், the healer is in you. சுகமளிக்கிறவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். நீங்க பஸ் ஏறி தேடிட்டு போக வேண்டியதில்லை, அவரை டோக்கன் வாங்கி லைனில் நிற்க வேண்டியதில்லை, ஃபோன் பண்ணிட்டு காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை, அட்டன் பண்ணுவாங்களான்னு, நமக்கு ஒரு ஜெபம் பண்ணுவாங்களான்னு, லெட்டர் எழுதிட்டு பதில் வருமானு காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவரை காட்டிலும் பெரியவர் எங்கே இருக்கிறாரு? உள்ளத்திலேயே இருக்கிறார். சுகம் அளிக்கிறவர் இங்கே இருக்கிறார், உள்ளத்தில் இருக்கிறார். இவரை விட்டுட்டு எங்கே தேடிட்டு இருக்கிறீங்க? இங்கே இருக்கிறார். இவர் இருக்கும்போது வேற எதுவும் தேவையில்லை பாருங்க. இவர் இருக்கும்போது கர்ச்சீஃப் கொஞ்சம் அனுப்பிங்களான்னு கேட்க மாட்டாங்க யாரும். அதெல்லாம் பைபிளில் இருக்குதுங்க. இருக்குது, தெரியும் எனக்கும். எண்ணெய் யாரும் தேட மாட்டாங்க. இவர் இருக்கும்போது அதை தேட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், யார் அதெல்லாம் தேடுறதுன்னா, இந்த மாதிரி அறிவெல்லாம் இல்லாதவர்கள், கொஞ்சம் பலவீனமானவர்கள், ஒன்றும் தெரியாதவங்க. அவங்களுக்கு சில அடிஷ்னல் எய்டு தேவைப்படுது, சில கொஞ்சம் உதவி தேவைப்படுது. இந்த கர்ச்சீஃப் அனுப்பிச்சு இதை பிடிச்சா சுகமாகணுன்னே, சரி அவங்களுக்கு அந்த நேரத்தில் பாவம் சாக கிடக்கிற ஆளை காப்பாற்றினா கர்ச்சீஃப் அனுப்பலாம் வேணும்னா. ஆனால் இதே பொழப்பா எடுத்துக்கூடாது. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னதுனால எண்ணெய் வியாபாரமாக நடத்திட்டு இருக்க முடியும் நம்ம? கிடையாது. அதுக்கு சொல்லலை அவர். சிலருக்கு தேவைப்படுது, எண்ணெயை பூசுறது தேவைப்படுது. ஏன்னா எண்ணெய் பரிசுத்தாவியின் கிரியைக்கு அடையாளமாக இருக்குது, தேவைப்படுது. அதுக்குன்னு நான் ஒரு இடத்துக்கு போனேன், எல்லாம் லைனில் இப்போ நிற்கிறாங்க. இப்போ ஜபத்துக்கு எண்ணெய் பாட்டிலை வச்சுட்டு இப்படி நிற்கிறாங்க. நான் லைனை பார்த்தேன், எல்லாம் கையில் எண்ணெய் பாட்டில். எனக்கே பயமாயிடுச்சு, என்ன இது இவ்வளோ பேர் எப்படி டீல் பண்ணுறதுன்னு. அந்த முதல் அம்மா வந்தது, எண்ணெயை கொடுத்துச்சு. எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்கிட்ட கொடுக்குது அது. நான் என்ன, ஓ இருங்க, என்ன பாஷை வேறு புரியல, அவங்க பாஷை எனக்கு வேறு ஸ்டேட். இது எண்ணெய்க்கு என்ன பிரச்சனை? என்ன ஏன்னா அந்தம்மா வேறு எந்த பிரச்சனையும் சொல்ல, எண்ணெயை காட்டுது. எண்ணெய்க்கு என்ன பிரச்சனைன்னு. இல்லைங்க எனக்கு தான் பிரச்சனை நினச்சி. இப்போ உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், எண்ணெய்க்கு எதுக்கு ஜெபம் பண்ணோம்? இல்லை நான் ஜெபம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வீட்டில் வச்சுக்குவேன். எப்பப்பெல்லாம் வருதோ அப்போ நான் ஒரு சொட்டு வச்சுக்குவேன். எப்பப்பெல்லாம் அந்த வியாதி வருதோ அப்போல்லாம் ஒரு சொட்டு வச்சுக்குவேன்னுச்சு இந்தம்மா. இதுக்கு எல்லோரும் ஒரு பாட்டில் எண்ணெய் வாங்கிட்டு வச்சுருக்காங்க. சிலர் எண்ணெயை இவங்களே வாங்கிட்டு போய் மீட்டிங்லேயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது வாங்கி கொள்ளுங்கள் ஜெப எண்ணெய். நான் சொல்கிறேன், சிலருக்கு ஒரு வேளை இந்த மாதிரி சில எய்ட்லாம் தேவைப்படலாம், எனக்கு புரியுது அதெல்லாம். ஆனால் உள்ளேயே நம்மை உயிர்ப்பிக்கிறவர் இருக்கிறார்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு எண்ணெயும் தேவையில்லை, யாராவது கர்ச்சீப் அனுப்பாங்களான்னு தேடிட்டு இருக்கவும் இல்லை. ஏன்னா கர்ச்சிப்பு இங்கே உள்ளே இருக்கிறவரை காட்டிலும் கர்ச்சிப்பு பெருசா, இங்கே உள்ளே இருக்கிறவரை காட்டிலும் எண்ணெய் பெருசா? அது எப்படி நல்லெண்ணெய்க்கு அவ்வளோ பெரிய மரியாதை வந்தது? இங்கே இருக்கிறவர் எல்லாத்த காட்டிலும் பெரியவர், சுகமளிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர் அவர் இங்கே இருக்கிறார். சரி, இன்னும் ஒரே ஒரு வசனம், டைம் ஆயிடுச்சு. நீதிமொழிகள் 1 ஆவியானவர் பாருங்கள், சிலுவையில் சம்பாதித்து கொடுத்தது மட்டும் இல்லை, இந்த சுகத்தை அதை எப்படி நம்ம பெற்று அனுபவிக்கிறதுன்றது 2 வழியை உண்டு போயிட்டார். 1 ஆவியானவர் உள்ளே வச்சுட்டார். ஆவியானவரை நீங்கள் எங்கேயும் தேடி ஓட வேண்டியதில்லை, இங்கே உள்ளே நீங்கள் என்ன கூட கால் பண்ண வேண்டியதில்லை. எனக்கு என்னை விட பெரியவர் அவர். நான் சும்மா அவரை பிரசங்கம் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் அவர் பிரசங்கியார், அவரை பற்றி சொல்கிறேன். அவர் பெரியவர், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இல்லையா, நீங்களே வந்துடுங்க. நான் எதுக்குங்க? அவர் இருக்கிறார் உள்ள, இல்லையா? 4ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 4:20. என் மகனே, இது வார்த்தை பாருங்க. 1 ஆவியானவர் உள்ளே வச்சுட்டாரு, இன்னொன்று வார்த்தையை கொடுக்குறார் பயன்படுத்த சொல்லி சுகத்துக்கு. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சொஸ்தமாக்கினார். இல்லையா? வார்த்தை அனுப்பி தான் சுகம் அளிக்கிறார். ஏன்னா வார்த்தை அனுப்பிச்சு தான் உலகத்தையே உண்டாக்குனார். வார்த்தையும் ஆவியானவரும் தான் அந்த உலகத்தையே உண்டாக்குனது. வார்த்தை சொல்லுது, ஆவியானவர் செய்கிறாரு. வார்த்தை சொல்றது, ஆவியானவர் செய்கிறாரு. வார்த்தையும் ஆவியும் தான் அந்த உலகத்தையே உண்டாக்கினது. அப்போ சுகத்தை எப்படி உண்டாக்குறது? வார்த்தையும் ஆவியானவரும் தான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அப்போ வார்த்தையை கொடுத்துருக்கார். சொல்கிறாரு, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, எவைகளை, வார்த்தைகளை, வசனங்களை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும்
அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். டாக்டர்கிட்ட சிலர் போவாங்க பாருங்கள், எனக்கு தெரியும். டாக்டர்கிட்ட போவாங்க, டாக்டர் எழுதி கொடுப்பாரு. அந்த எழுதி கொடுத்த அந்த சீட்டு, அந்த இத்தினுண்டு சீட்டுங்க, அந்த சீட்டை பத்திரமா பாக்கெட்டில் வச்சு அப்பப்போ பார்த்துக்க வேண்டியது. அதன்படி கரெக்டாக செய்வாங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னால் இந்த மாத்திரை போடணும், கரெக்டாக டைம் பார்த்து அரை மணி நேரத்துக்கு முன்னால் போட்டு அரை மணி நேரத்தில் சாப்பாடு ரெடி பண்ணி எனக்கு அரை மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ணும். அதுக்குள்ளே மனைவி வேக வேகமாக சாப்பாடை ரெடி பண்ணிருக்கோம். ஏன்னா அரை மணி நேரத்தில் கரெக்டாக கேட்பார், ஏன்னா மாத்திரையை போட்டார். அப்புறம் சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் அரை மணி நேரத்தில் இன்னொரு மாத்திரையை சாப்பிட்ணும். இதெல்லாம் கரெக்ட். இதில் இப்போ மற்றவங்களாம் தலையை பிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும். ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருப்பார். இப்படிலாம் இருக்கிறாங்க. தெய்வ வாக்கு மாதிரி டாக்டர் வார்த்தை. சரி பரவாயில்ல, பாராட்டலாம். சிலர்லாம் வந்து எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல, பைபிளையும் ஃபாலோ பண்ணுறதில்ல, டாக்டரும். அது வேறு டைப் வைங்க. இது அட்லீஸ்ட் டாக்டர் சொல்கிறதே அது கேட்குறாங்களே, பாராட்டலாம். நான் சொல்கிறேன், சரி டாக்டர் சொல்கிறது அந்த ஒரு சின்ன சீட்டை எழுதி கொடுத்தா அவ்வளோ பண்ணுறீங்க. இந்த பெரிய டாக்டர் இவ்வளோ பெரிய புக்கை கொடுத்துருக்காரு கையில். எல்லா டாக்டரை காட்டிலும் பெரிய டாக்டர், நம்ம சரீரத்தையே உண்டாக்குன டாக்டர், உண்டாக்கி உயிரை கொடுத்த டாக்டர். காரில் ரிப்பேர் வந்து நான் எங்கே கொண்டு போகிறோம்? உண்டாக்குன ஆள்கிட்ட தானே கொண்டு போகிறோம். மேனுஃபேக்சரிங் அவன் டீலர் வச்சுருக்கான், அங்கே தான் கொண்டு போகிறோம். இந்த சரீரத்தை உண்டாக்குனவர் அவர். இந்த லாரிலாம் போகும்போது பார்த்துருக்கோம், பாடி பைன்னு போட்டு இப்போ பேர் போட்டிருப்பான், எந்த கம்பெனி பாடி கட்டுச்சுன்னு. நம்ம பாடியில் எழுதியிருக்குது பாடி பை த ஹோலி ஸ்பிரிட். அவர் தான் கட்டினார் இந்த பாடியை. இந்த பாடியை அவர்கிட்ட தான் கொண்டு போகணும். அப்போ சுகம் இல்லைன்னா அங்கே தான் கொண்டு போய் காமிக்கணும், அதை அவர் தான் சரி பண்ணணும். அப்போ அவர்கிட்ட கண்டு போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு? ஒன்றும் இல்லை, இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கோ, வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு உன் செவியை சாய். எல்லாம் சொல்லுங்க, கவனி. பக்கத்தில் இருக்கால பார்த்து கவனி, செவியை சாய், உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக இருதயத்தில் வைத்து காத்துக்கொள். எதை? சந்தேகத்தையும் பயத்தையும். ஹலோ, அது ஐயோ செத்துருவனும் அப்படி இல்லை. எதை வச்சு காத்துக்க சொல்றார்? வசனத்தை. சாகாமல் பிழைத்திருக்கும்படியாக, ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருக்கும்படியாக வசனத்தை உள்ளத்தில் வைத்து பாதுகாத்துக் கொள்றாரு. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என்ன? கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர் என்னுடைய நோய்களையும் சுமந்து என்னுடைய பலவீனங்களையும் சுமந்து கொண்டார் என்கிறதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அவர் தாமே சுமந்து கொண்டார் என்ற அந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. ஹலோ, அவர் தாமே கற்றுக்கிட்டீங்களா? இன்னைக்கு நோய்களை சுமந்தான்னு கற்றுக்கிட்டீங்களா? பலவீனங்களை சுமந்தான்னு அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. இப்போ டெய்லி எடுத்துக்கங்க. டாக்டர் சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னால், சாப்பிட்ட பிறகு, ஆண்டவரே இவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா சிக்கனும் மட்டனும் சாப்பிட்டுட்டேன், இப்போ எல்லாத்த காட்டிலும் அற்புதமான ஆகாரத்தை சாப்பிட்றேன், உம்முடைய வசனத்தை இதை படிக்கிறேன், இந்த வசனம் என்னுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிற, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்னை உடைய சுகத்தினால் நிரப்புவீராக, பலத்தினால் நிரப்புவீராக அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிங்க. இதை தியானிக்க ஆரம்பிங்க, இதை உள்ளத்தில் வைக்க ஆரம்பிங்க, இதை காக்க ஆரம்பியுங்கள், இதை சொல்ல ஆரம்பியுங்கள். நான் சொல்லுகிறேன், சுகம் ஊற்று மாதிரி உங்களுக்குள்ளே இருந்து கிளம்பி வரும். எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரும் சொல்லுவோம் கரங்களை உயர்த்தி. மெய்யாகவே அவர் என்னுடைய நோய்களையும் வேதனைகளையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர்தாமே என்னுடைய பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்து கொண்டார் என்று ஏசாயா சொல்லுகிறார். நான் அதை நம்புகிறேன். அவர்தாமே சுமந்து கொண்டபடியால் இனி அந்த வியாதிக்கு என்னிடத்திலே இடமில்லை, அதிகாரம் இல்லை. நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன். தேவ ஆவியானவர் என்னை உயிர்ப்பிக்கிறவர், பலப்படுத்துகிறவர், அன்றாடம் என்னை பலப்படுத்துகிறார், ஆரோக்கியத்தினால் நிரப்புகிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை
சுகத்தினால் என்னை நிரப்புகிறார். தேவனுடைய வார்த்தை எனக்கு ஆகாரமாய் இருக்கிறது. நான் வார்த்தையினால் பிழைக்கிறவன். வார்த்தை அனுப்பி எனக்கு சுகத்தை அவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த காரியங்களை மக்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உள்ளங்களை திறப்பீராக. சத்தியத்தை அறிகிற அறிவு இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். வெளிச்சம் உண்டாகட்டும். இதை உள்ளங்கள் மேன்மை பாராட்டட்டும். அவர்தாமே எங்களுடைய நோய்களை சுமந்தார் என்பதை ஜனங்கள் கர்த்தாவே அறிந்து கொள்ளட்டும். நோய்களையும் வலிகளையும் வேதனைகளையும் பலவீனங்களையும் சுமந்தீர் என்பதை கர்த்தாவே அறிந்து கொள்ளட்டும். அதிலிருந்து விடுதலையாகட்டும். வெற்றியும் விடுதலையும் வாழ்வும் சுகமும் ஆரோக்கியம் நீடிய வாழ்வும் இயேசுவின் நாமத்திலே உண்டாயிருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொண்டு வரட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.